என் பேர் கார்த்திக். நானும் அவங்க எல்லாரும் மாதிரியும் லைஃப்பில் சில ரூல்ஸ் வச்சுட்டு அதை காப்பாற்ற கஷ்டப்பட்டுட்டேன்டா. நான் நினச்சதை சாதிக்கிறதுக்கு இனி ரொம்ப தூரம் இல்லை. நம்ம நினச்சதை சாதிக்கும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு விலகி போகும்போது அந்த சோகத்தையும் நம்மளால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மேகனா அவளை விட்டு விலகி இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவள் பக்கத்தில் நெருங்கிட்டேன். என் மனசை கொள்ளையடிச்சிட்டு எங்கேயோ போயிட்டா. ஆஃபீஸ் வரதை நினைச்சாலே பயத்துல செத்து போயிடும் போல சார். சின்ன வயசுல ஸ்கூல் போற மாதிரி. லாஸ்ட் வீக்ல மட்டும் இங்க 7 எம்ப்ளாயிஸா ஃபயர் பண்ணார் சார். இந்த வாரம் 3 பேரும் ஃபயர் பண்ணிட்டாரு. அநியாயத்துக்கு செக்யூரிட்டி கூட தூக்கிறாரு சார். அங்க யூஎஸ்ல ட்ரம்ப், இங்க கார்த்திக் சாவடிக்கிறாங்க சார். குட் மார்னிங் சொன்னா கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு சார். நீங்க தான் அவரை கண்ட்ரோல் பண்ணணும் சார். ஆபீஸ்க்கு டெய்லி டைவர் போட்டு வரதெல்லாம் கஷ்டமா இருக்கு சார். கார்த்திக் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லும் போதெல்லாம் என் பொண்டாட்டி ஞாபகத்துக்கு வரா சார். தா தேங்க்யூ சார். ஒரு சீனியர் எம்ப்ளாயியா உங்க ப்ராப்ளத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் வாட் டு டூ, ஹி ஹஸ் தட் கைண்ட் ஆஃப் பவர்ஸ். டூ ஒன் திங், இந்த தடவை கார்த்திக் யாராவது எம்ப்ளாயை வேலையை விட்டு தூக்கும்போது நீங்க எல்லாரும் அந்த எம்ப்ளாய்க்கு சப்போர்ட் பண்ணி டோட்டல் டீம் ரிசைன் பண்ணும். அப்போ கார்த்தியால பாஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எவனோ ஜாப் உங்களுக்கு ரெண்டு இருந்தீங்கன்னா நாளை உங்க சீட்டும் கிளிய வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி நாங்களாம் யூனிட்டியா இருந்து கார்த்திகை எதிர்ப்போம். ஆனா அந்த விஷயத்துல மெயின் பாஸை சமாளிக்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு வேணும் சார். 100% இருக்கும் சார். மேனேஜர் வந்துட்டு இருக்காரு. கருவு பிடிச்சவனே கார்த்திக் சார் வராது. குட் மார்னிங் சார். மிஸ்டர் ஸ்வரூப், ஒரு நிமிஷம் கேபின் வாங்க. ஓகே பிரகாஷ் சார், உனக்கு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன், ஒரு டைம் செக் பண்ண. ஓகே சார். கார்த்திக், you just can't fire me. Holy shit. I'm the senior most and finest employee in this company. I want a proper explanation. வேலை பார். ஓகே சார். ஓகே, இதுதான் உன் டெசிஷன்னா என் டெசிஷனையும் கேளு. இந்த கம்பெனில நீ என்ன வெளியே அனுப்புறேன்னா எங்கூட சேர்ந்து கிளைண்ட் எல்லாரும் இங்க தூக்கிட்டு போயிடுவேன். கிளைண்ட் பேரை வச்சு கம்பெனியில் பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைக்காத. ஆல்ரெடி மார்னிங் கிளைண்ட் கூட கான்ஃபரன்ஸ் காலில் பேசிட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளம்பு. Guys, now I want your support. குட், எல்லாரும் யூனிட்டியா இருக்கீங்க போல. ஹாய் சார். ஹாய். இன்னைக்கு என் பொண்ணு பிங்கியோட பர்த்டே. யார் நீங்க? உங்க பக்கத்து ஃபிளாட்ல தாங்க குடியிருக்கோம். 204. புதுசாக வந்தீங்களா? புதுசாக தான் வந்திருக்கோம். 2 years ஆச்சு.
ஹலோ யா 1 வீக்கில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரமாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். யா ஷியோர் டெஃபினெட்லி. And சாரி சார். it's okay. 6 monthsல 4 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றது கஷ்டம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஒன்ஸ் கமிட் ஆனதுக்கு அப்புறம் ஆன் டைம்ல கம்ப்ளீட் பண்ணாம போயிட்டா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதோட எஃபெக்ட் நம்ம கம்பெனியோட ஃபியூச்சரை பாதிக்கும். என் பொசிஷன் கூட ரிஸ்கா இருக்கான வாய்ப்பு இருக்கு. நோ ப்ராப்ளம் சார். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்ம கிட்ட இருக்க ஸ்டாஃப்ஸை வச்சு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். கார்த்திக் சொன்னது கரெக்ட் சார். வி கேன் டூ இட். ஐ நோ அகில், பட் நெக்ஸ்ட் 3 monthsல உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு யூஎஸ் போற நிலைமை வரும். அப்போ அந்த ப்ரெஷர் யாரோ ஒருத்தர் மேல வந்து விடும். அதுதான் ப்ராப்ளமே. ட்ரஸ்ட் மீ சார். எங்களை யார் ஒருத்தர் யூஎஸ் போனாலும் இங்கே இருக்கிறவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்போம். எஸ் சார். ஓகே தென். Thank you, guys. யா Bye, sir. See you. கார்த்திக், சார். ஹெட் ஆஃப் இஸ் வெரி இம்ப்ரெசிவ் வித் யுவர் ஒர்க். நீ எப்ப இருந்தா எதிர்பார்க்குற யூஎஸ் கோல் கூட உனக்கு அவ்வளோ தூரத்தில் இல்லை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அப்பா சொல்லுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா உங்க பாட்டியோட முகத்தை பார்த்திருப்பியடா. வந்தவங்கள போயிட்டாங்களா? சரி, நீங்க டீ சாப்பிட்டீங்களா? ஆச்சுங்க ஐயா. ஊர்க்காரனை உபசரிச்சு அழிஞ்சு போயிட்டான். மாமா டேப்லெட் எடுத்துக்கோங்க. 500 ரூபா. டேய் சுதா. மாமா சொல்லுங்க மாமா. எப்படா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன். சென்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு தடவை வீட்டுக்கு வா. கண்டிப்பா மாமா. அப்பா டீ எடுத்துக்கோங்க. உனக்கு எதுக்கிட்ட இந்த வேண்டாத வேலை? உன் பொண்ணை அந்த கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியாமா? உங்க அப்பா உங்க அக்கால என் தம்பி கட்டி வச்சு என்ன வாழ்க்கையிட வாழ்ந்துட்டா? நேத்து கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. மறுபடியும் நீ உன் பொண்ணை அவன் பையன் கார்த்திக் கொடுக்கலான்னு நினைக்கிறியடா? அவன் அண்ணனா இருந்து கூட நான் இதை உனக்கு சொல்றேன்னா நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஒரு நல்ல விஷயம் சுதாகர் சார். பக்கத்தூர் நரசிம்மமூர்த்தி சம்பந்தம் தேடிட்டு இருக்காரு. அவர் மூத்த பையன் பெங்களூர்ல பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். நீங்க ஊன்னு சொன்னா நாளைக்கே போய் அந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிடுறேன். என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தம் கொண்டு வராதான்னு சொன்னா உனக்கு புரியாதா? எங்க அக்கா பையன் தான் என் வீட்டு மருமகன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. போற வரவங்கள என் பொண்ணுக்கு சம்பந்தம் பார்க்க. டேய் எனக்கு வேலை இருக்குடா, நான் கிளம்புறேன். சார் ஒன்னு கேக்குறேன். உங்க மருமக உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இருக்கு. ஆனா அவன் அமெரிக்கா போக பிளான் பண்ணிட்டு இருக்கான். நீங்க என்னமோ அவன் கட்டிக்கு வந்துட்டு வர்ற சம்பந்தத்தை எல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கீங்க. யா சார். யா சார். ஃபைல்ஸ் எல்லாமே டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ணியிருக்கேன் சார். மொத்த டேட்டா வந்த ஃபைல். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே பை. சொல்லுங்க மாமா. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசுறது சரியில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் வேற வழி இல்லை. எப்போவோ இந்த ஊர் விட்டு வேலைக்குன்னு போனேன். மறுபடியும் இப்போ தான் வந்திருக்கேன். இப்போ கேட்காட்டி வேற எப்போ கேட்கறது? எந்த விஷயத்தை பற்றி மாமா? அதான்டா, என் பொண்ணு சத்யா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற? ஏன்டா எதுவும் பேச மாட்டேங்கிற? இந்நேரம் எங்கள் அக்கா உயிரோடு இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. உங்க அம்மாவே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாங்கடா. இது நான் தனிச்சு எடுத்த முடிவு இல்லை. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. இஷ்டம் இல்லாட்டி விட்டுரு. நான் வேற சம்பந்தம் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, முடிச்சிருங்க மாமா. என்ன உனக்கு ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? பிஎஸ்சி சைக்காலஜி.
ஆஹா. ஒன்று கேட்கட்டா? ம். நானா ராஜேஷ்க்கு ரொம்ப இஷ்டம் கார்த்திக். நான் கூட அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. எனக்கும் கல்யாணத்து மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. புரிஞ்சுக்கோ கார்த்திக், அது முடியாது. இப்போ இருக்க சூழ்நிலையில நீ தான் என்னை சேவ் பண்ணணும். அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஒத்துக்கவே மாட்டாரு. அப்புறம் மாமா முகத்தை கூட என்னால் பார்க்க முடியாது. நீ தான் ஏதாவது பண்ணணும் ப்ளீஸ். நான் வேணான்னு சொல்லிட்டா மட்டும் மாமா உனக்கு ராஜேஷை கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நிச்சயம். பண்ணி வைப்பாரு கார்த்திக். ஏன் சொல்றேன்னா அப்பாக்கு நானா ரொம்ப இஷ்டம். நீ மருமகனா வரணும்னு அவருக்கு ஆசை இருந்தாலும் கூட ராஜேஷை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பண்ணாலும் என்னால எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? புரிஞ்சுக்கோ கார்த்திக். என்னடா அந்த பக்கம்? ஒன்றும் இல்லைப்பா, நான் கிளம்புறேன். உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உட்கார். காஃபி சாப்பிட்டு போவியாமா? அப்பா, அந்த சிகரெட் தான் விட்டுறலாம்ல. இந்த சிகரெட் நிறுத்தி நான் இப்ப என்னடா சாதிக்க போறேன்? உங்க அம்மா என்னை விட்டு தூரமா போனப்போ இது ஒண்ணுதாண்டா எனக்கு ஆறுதல். தனியா இருக்கும் போதெல்லாம் இது ஒண்ணுதாண்டா எனக்கு துணை. அப்பா, அம்மா இருந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல? எப்போ நடந்த என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு இப்ப நடக்க போற உன் கல்யாணத்தை பத்தி யோசிடா. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா. இஷ்டம் இல்லையா? என்னடா சொல்ற? நேத்து ராத்திரி கூட உன் மாமா கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னியடா. ஒரு காலத்துல நம்ம கஷ்டப்படும் போது உன் மாமா தாண்டா நமக்கெல்லாம் ஆறுதல். இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் உன் மாமா தாண்டா. வேணும் சத்யாக்கு நம்மளே வேற ஒரு மாப்பிள்ள பார்க்கலாம்ப்பா. போது நிறுத்துறா. அவளை எனக்கு பிடிக்காதப்ப நான் எப்படிப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது? அதான் ஏன் உனக்கு பிடிக்கலன்னு கேக்குறேன். அவளுக்கு என்ன குறை? பட்டணத்துல படிக்கிறா, நல்ல குணம், லட்சணமாவும் இருக்கா. இதை விட நல்ல பொண்ணு உனக்கு எங்கடா கிடைப்பா? கிடைச்சிட்டாப்பா. சிரிக்கு நானா இஷ்டம். அவள் என் கூட தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்ட. சொல்லுங்கப்பா. ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணை நான் பார்க்கணும். அந்த பொண்ணு கூட நான் பேசணும். 2 நாள்ல நானே கிளம்பி சென்னைக்கு வரேன். இல்லப்பா, நான் சொல்றது கொஞ்சம். நான் வர்றேன். You know, this is extraordinary award-winning short film. ஆஃபீஸ்க்கே ஒழுங்கா வர மாட்டேன். வந்தாலாவது ஒழுங்கா வேலை செய்யலாம்ல. days தான் சார். கார்த்திக் சார் உங்களை கூப்பிடுறாரு. என்னையா? கிளம்பு, உன் படத்துக்கு எண்டு கார்டு போட கூப்பிடுறாரு. சும்மா இருக்கே, ஆல்ரெடி டென்ஷன்ல என்னமோ ஆகுது. என்ன அந்த பொண்ணு கூட டிஸ்கஷன்? எந்த பொண்ணு கார்த்திக்? அந்த பொண்ணா ஏதோ டவுட்னு கேட்டா, அவ்வளவுதான். அது எனக்கு டவுட் இருந்ததுனால அவ கிளியர் பண்ணிட்டு இருந்தா. உன்னோட ஒரு பர்சனல் விஷயம் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்? ஷூர் கார்த்திக். உன்கிட்ட என் பர்சனல் விஷயத்தை ஏன் ஷேர் பண்ணுறேன்னு தெரியுமா? ஆப்வியஸ்லி நம்ம 1வது இருந்து கிளாஸ்மேட்டு, அது இல்லாமல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அது என் ஜாப் உன் கையில் இருக்குன்னு சொல்ல வந்தேன். இன்னொரு விஷயம்,
நம்ம 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் கிளாஸ்மேட்ஸ், அவ்வளோதான். ம் ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, என் பொண்ணு சத்யா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ராஜேஷ்க்கு நானா ரொம்ப இஷ்டம் கார்த்திக். சிரிக்கு நானா இஷ்டம். ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணை நான் பார்க்கணும், அந்த பொண்ணு கூட நான் பேசணும். எல்லாம் எனக்கு புரிஞ்சது கார்த்திக். முழுசா நீ என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். ஒரு நாள் டைம் கொடு, ஒரே ஒரு நாள். இவனுக்கு செட் பண்ணி விட்டு நம்ம பர்மனெண்ட் ஆயிடணும். என்னம்மா நீ இன்னும் தயாராகாம இருக்க? நாங்கெல்லாம் ரெடி. முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, வா போலாம். அப்பா ப்ளீஸ் இந்த கல்யாணம் பண்ண நான் செத்துருவேன். இப்ப நீ இந்த கல்யாணம் பண்ணிக்கலனா நான் செத்து போயிடுவேன். பயமுறுத்தி பாக்குறியா? அத கலந்து எனக்கு கொடுத்துரு, நான் குடிச்சு செத்து போயிடுறேன். இது உங்களுக்கு தான். மேகி, உங்களுக்காக நான் மண்டபம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். நீங்க இங்க உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கீங்களா? ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? உன் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? பண்ணி வச்சா இந்த விஷத்தை குடிச்சு செத்துவேன்னு சொல்றான். என்ன அந்த பையனை மறந்துடுன்னு உன்கிட்ட சொன்னல? சிச்சி, என் வயித்துல வந்து பொருந்தியடி. ஆனா இதுக்காக நீ எதுக்குமா சாகணும்? உன்னை பெத்த பாவத்துக்கு நான் தான் சாகணும். அது உனக்கு தான். உங்களை மாதிரி அப்பா அம்மா செத்து போயிடுவேன்னு பயமுறுத்துறதால என்ன மாதிரி இருக்கிற எத்தனையோ பெண்கள் இஷ்டமில்லாத கல்யாணம் பண்ணி ஒவ்வொரு நாளும் மாமியார் வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களோட சாவு உங்களை மாதிரி அப்பா அம்மாக்களுக்கு ஒரு பாடமா இருக்க போகுது. பாத்தீங்களா நம்ம பொண்ணுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம்னு? பாத்தீங்களா நம்ம பொண்ணுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம்னு? என்ன மேக்னா? மேக்னா ப்ளீஸ். மேடம் சாரி மேடம். மேடம் ஒரே ஒரு ஷாட் மேடம், 2 மினிட்ஸ் முடிஞ்சிரு மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். சார் 1 மினிட் சார், லாஸ்ட் ஷாட் சார். ப்ரோ வீட்டு ஓனர் வந்துடுவார், புரிஞ்சுக்கங்க. இன்னும் முடியலையா? எனக்கு என்ன, டபுள் கால் ஷீட். பேக் அப். டேய் லென்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாம கரெக்டா எடுத்து விடா. டேய் ரோஹன், என் பேமெண்ட் கொடுறா, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் மேக்னா, லோ பட்ஜெட் மேக்னா. என்கிட்ட 2500 தான் இருக்கு. இன்னும் கேமரா ரெண்ட் கூட பே பண்ணல. எல்லாருக்கும் பணம் கொடுப்பேன், நான் கேட்டா மட்டும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவேன். அதுல மேக்னா லோ பட்ஜெட். பாரு பாஷா பாய் தான் கால் பண்றாரு. 3 மாசமா அப்ப தரேன் இப்ப தரேன் ஏமாத்தி சுத்திட்டு இருக்கேன். பாஷா பாய்ன பார்த்தா நான் அவ்வளவுதான். அக்கா என்னடா ஷார்ட் ஃபிலிமுக்கு விக்ரம் சார் கமெண்ட் போட்டிருக்காரு. அப்படியா? நான் எப்பவுமே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்க மாட்டேன், பார்த்தாலும் கமெண்ட் போட மாட்டேன். என்னமோ இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஹீரோயினை பார்த்ததுல இருந்து ஒரு நிமிஷம் என்னோட இதயம் நின்று போற மாதிரி ஆயிடுச்சு. நிஜமா சொல்லணும்னா ஷார்ட் ஃபிலிம்ல இவ்வளோ அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. மேகனாவை பார்த்த உடனே என் 2 கையும் பாக்கெட்ல போட்டு அண்ணாந்த வானத்தை பார்த்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஃபீல் பண்றான்டா. உண்மை சொல்லு, அந்த கமெண்ட் நீ தானே போட்ட? டேய் என்னடா பேசுற? ஏதோ ஒரு டைம் அப்படி பண்ணங்கிறதுக்காக சும்மா சும்மா அப்படியே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். லாஸ்ட் வீக் சூர்யா சார் நீங்க, இப்ப விக்ரம் சாருங்கிறீங்க. கொஞ்சம் கேப் கொடுங்கக்கா, பாவம் சூர்யா சார் கமெண்ட் எங்களால் ஜீர்ணிக்க முடியல. சரிடா உங்க இஷ்டம். ஏதோ நம்ம டீமுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குங்கிறதுக்காக அப்படி பண்ணேன். பிடிக்கலன்னா விட்டுருங்க. தல்டா. சாரி ப்ரோ, ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேனா? இட்ஸ் ஓகே, பரவாயில்லைங்க. யூ நோ ப்ரோ,
காலேஜ் ஷூட்டிங் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ. அது இல்லாம தெலுங்குல கூட ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. வருங்க, எதுக்கு வராது? ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? ஷூருங்க. எக்ஸ்கியூஸ். ப்ரோ இங்க. சொல்லுங்க மேடம். 1 வெஜ் சமோசா, 2 egg puffs and 1 thumbs up. சீக்கிரம் கொண்டு வாங்க ப்ரோ. ஓகே மேம். ஓ சாரி சாரி. எனக்கு எதுவும் வேணாங்க. இவ்வளவு சொல்லிருக்கீங்களே, ஏதாவது எடுத்துக்கிட்டா போகுது. நோ 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 ப்ரோ. பாய், வேணாம். நோ தேங்க்ஸ், வேணாங்க. ஷூரா? ஸ்வேர். ஓகே சொல்லுங்க ப்ரோ. நீங்க என்ன எங்க பாத்தீங்க? ஐ மீன் எந்த ஷார்ட் ஃபிலிம்ல பாத்தீங்க? நான் உங்க ஷார்ட் ஃபிலிம் நிறைய பாத்துருக்கேங்க. கற்பு கரசி, பொட்டிக்கடை பொண்ணு, மச்சான் மனசெல்லாம் வெள்ளி. என்ன ப்ரோ, அது மச்சான் மனசுல வெள்ளி இல்ல, மச்சான் மனசுல தங்கம். அந்த தங்கமே நான் தானே. ஆமா, நிஜம்தான். ப்ரோ சொல்லுங்க, நீங்க பண்ற சப்ஜெக்ட் என்ன? லவ்வா காமெடியா? இது டிராமாங்க, ஒரு ஃபேமிலி டிராமா மாதிரி. ஃபேமிலி டிராமா? ஆமாங்க. இன்ட்ரெஸ்டிங். எனக்கு கூட இந்த மாதிரி சப்ஜெக்ட் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். லெட் மீ ட்ரை. ஸ்டோரி சொல்லுங்க ப்ரோ. ஓபன் பண்ணா பசேல்னு ஒரு கிராமங்க. டே கார்த்திக், நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலனா நான் செத்து போயிடுவேன்டா. ஆனா அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்காது. கார்த்திக், நான் ராஜேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் கார்த்திக். சிரிக்கிறால ரொம்ப பிடிக்கும்பா. நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய், நான் சிரிய பார்க்கணும், சிரி கூட பேசணும். 2 நாள்ல கிளம்பி நான் சென்னைக்கு வரேன். கிளம்பி வர்றேன். மேடம் அந்த பொண்ணோட பொசிஷன்ல போயிருந்து நம்ம ஹீரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். அதான் மேட்ரு. சோ நீ பண்றது ஷார்ட் ஃபிலிம் இல்ல, அப்படிதானே? நான் உன் ஃப்ரெண்டுக்கு 2 நாள் லவ்வரா ஆக்ட் பண்ணுவா தானே? இல்லைங்க, அவங்க அப்பாவை நம்ப வைக்கிற பொண்ணா நடிச்சா போதும். 2 ஒண்ணு தானடா இடியட். என்னங்க? ஐயோ, ஹலோ பாய். இது என்ன ஸ்கூட்டி நினைச்சீங்களா இல்ல உங்க வீட்டு சோஃபா நினைச்சீங்களா? பாஷ் பாய் நீங்களா? என்ன பாய் இது? நீ கட்ட வேண்டிய பேலன்ஸை மட்டும் கட்டிட்டு வண்டியை எடுத்துட்டு போ. பாய் பாய் ப்ளீஸ் பாய். பைக் இல்லாம என் வேலை எல்லாமே நின்னு போயிரும் பாய். ரூட்ல எல்லாரும் என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. பாய் 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 ப்ளீஸ் பாய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எங்கிட்ட நடிக்காத, இத நிறைய தடவை சொல்லிட்டேன். ப்ளீஸ் பாய், ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க பாய், ஒரு லாஸ்ட் சான்ஸ் ப்ளீஸ் பாய். கண்டிப்பா உங்க பணம் திருப்பி கொடுத்துருவேன். ப்ளீஸ் பாய் ப்ளீஸ் 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 ஐ ஸ்வேர் பாய். நை 1 வீக் அப்புறம் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. 3 நாள்ல. ஓகே 3 दिन. சரி, பின் நம்பர் 5555. ஓ, மாஸ் நம்பர் தான். உங்களுக்கு வேணுமா? 3000. எவ்வளோ? உங்களுக்காக 2000. ஓகேவா? முதல்ல பணத்தை கட்டு, அப்புறம் பார்க்கலாம். ஹலோ பாய், 9999 கூட இருக்கு. உங்களுக்கு வேணுமா? என்ன மேடம் திரும்பி வந்துட்டீங்க? ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா ப்ரோ. ஓ ப்ரோ நீங்க போல? வேற பொண்ணு வரேன்னாங்க, அதான் வெயிட் பண்றேன். பிரதர் பிரதர். என்ன? நான் பண்றேன் பிரதர். முடியாதுன்ட்டு போனீங்க. இப்ப சரின்னு சொல்றேன்ல பிரதர். ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு ஆட்டிடியூட் ஆகாது. இவ்வளவு நேரம் காமெடினா தானே இருந்தீங்க, திடீர்னு வில்லன் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. ஒரு வேளை வெளியில நடந்தெல்லாம் பாத்துட்டீங்களா? அப்புறம் எதுக்கு இந்த பில்டப் எல்லாம்? பாயிண்ட்டுக்கு வந்துடலாமா? எவ்வளவு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ சொல்லுங்க. 10,000. ஓகே, பர் டே 10,000, 2 days 20,000. இது ஃபைனல். நோ 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 நோ, 2 நாளுக்கு சேர்த்து 10,000. என்னடா இது? அது கூட எங்களுக்கு டபுள் ஓகேங்க. ஆனா பிரதர், பணத்தை விட எனக்கு கேரக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ உங்க ஃப்ரெண்டோட மொத்த டீடைல்ஸ் என்கிட்ட கொடுங்க. ஓகே? ஓஹோ, சரி. டேய், 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிருக்கேன். நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வந்துருவாங்க கார்த்திக், ஒரு 2 minutes வெயிட் பண்ணு. வரா, அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன். சரி, அவ பேர் என்ன சொன்னா? மேகனா. I told you right, I'm busy Ani. No ரோஹன், உன்கிட்ட சொன்னேன்ல ப்ரமோஷன்ஸ்க்கு வர மாட்டேன்னு. காலேஜ்ல ப்ராஜெக்ட் வர்க் இருக்கு. நோ 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 நோ, சாரி. ஓகே பை. ஹாய், ஐம் கார்த்திக். ஹாய், சிரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
என்னாச்சு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சரி ஹலோ, என்ன உன் பிரச்சனை என்ன? நான் முன்னாடி சொன்னல ஃப்ரெண்ட் கிட்ட எனக்கு கேரக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. உன் அப்பாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓகே என்னது ஹேண்டில் பண்ணுவியா? இங்க பாரு, சரி. can't believe this. Shit. என்னடா இப்படி இருக்கா? ஹாய் அங்கிள். ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். யாருமா நீ? நான் தான் அங்கிள் சிரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆக்சுவலி கார்த்திக் என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருப்பானே. ஹாய் அங்கிள், நான் தான் சிரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னம்மா, ஏதாவது அடி ஏதாவது பட்டுருச்சா? ஒன்றும் இல்லை அங்கிள், நான் நல்லா தான் இருக்கேன். அங்கிள் ஆசீர்வாதம் பண்ணுங்க, சிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்படியே அங்கிள், ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னத்த சொல்றதுமா, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. யாருமே அவங்கவுங்க வேலையை உருப்படியா செய்யறது இல்ல. ஆமா அங்கிள், கரெக்டா சொன்னீங்க. ஏய், என்ன பண்ற? சொன்னாலும் தீர வாசகம் அங்கிள். ஆக்சுவலி ஜியோ சிம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேசுறதே மறந்துட்டாங்க அங்கிள். வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல எல்லாரும் பிஸியாவே இருக்காங்க. முக்கியமா இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்றவங்க அங்கிள். ஷார்ட் ஃபிலிம்னா என்னம்மா? சாரி சாரி அங்கிள், கேட்கணும்னு நினைச்ச மறந்தே போயிட்டேன். ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? ஆன்ட்டி யாருமா? அதான் அங்கிள், கார்த்திகோட ஆன்ட்டி எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஐயா வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படா இருக்க? நல்லா இருக்குங்கய்யா. சரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சரியம்மா நீங்களா? சிரி உனக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கு எப்படியே தெரியாம இருக்கும்? உங்க பையன் தினமும் இவங்களோட தான் போன்ல பேசிட்டு இருப்பாரு. ஓ. சரிப்பா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரி. ம். இந்த வீட்டை பார்த்தா நம்ம ஷார்ட் ஃபிலிம்க்கு யூஸ் ஆகும் போல் இருக்கே. லொகேஷன் சார்ஜ் கம்மி. போலாமா? சரி, போலாமா? எங்க? ஆஃபீஸ்க்கு. ஓ சாரி கார்த்திக், உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன். நீ வேணா போ. ஓகே பை. ஹே, லீவ் எதுக்கு? இப்ப எதுக்குமா தேவையில்லாம லீவ் போடுற? அப்புறம் உன் பாஸ் கோவப்பட போறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க பாஸ்க்கு நான் தான் ரொம்ப ஃபேவரட். அப்படியாடா? ஆமாப்பா. அங்கிள், நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். உங்களுக்கு எதுக்குமா அவ்வளவு சிரமம்? அதான் நான் இருக்கேனே. இதுல என்ன சிரமம் பிரதர்? நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிறதுல என்ன கஷ்டம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அழகான நடிகையை பார்த்தேன். கேவலமான ஷார்ட் ஃபிலிம்னால என் லைஃப்ல 20 மினிட்ஸ் வேஸ்டா போச்சு. யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ். போடா சென்ஸ்லெஸ் ஃபெல்லோ. ஆமா சரி. உனக்கு எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்ல விடுங்க அங்கிள். எங்க வீட்ல டெய்லி நான் தான் சமைப்பேன் தெரியுமா? அம்மா, எனக்கு இங்க இருந்தா ஒரு மாதிரியா இருக்குமா. எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறியா? எனக்கு தெரியும் அங்கிள், நீங்க எங்க போக ஆசைப்படுறீங்கன்னு. உன் வீடு ரொம்ப நல்லா இருக்குமா. ஆமா, உங்க அம்மா அப்பா எங்க காணோம்? எங்க ஊரு பாண்டிச்சேரி அங்கிள். அம்மா முனிசிபல் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க.
உங்க அப்பா என்ன பண்றாரு? எனக்கு நினைவு தெரியறதுக்கு முன்னாடி எங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் அங்கிள். எங்க அப்பாவை நான் போட்டோல மட்டும்தான் பார்த்துருக்கேன். உன்னை நினைச்சுக்காதமா. உங்க அப்பாவை ஞாபகப்படுத்தி உன்னை நான் சங்கடப்படுத்திட்டேன். அப்பா அம்மாவை ஞாபகப்படுத்துறது சந்தோஷம் தானே அங்கிள். ஆனா எங்க அம்மா எனக்கு அப்பா இல்லைங்கிற கஷ்டம் தெரியாம வளர்த்துனாங்க. அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பாவோட ஆபீஸ்ல அம்மாவுக்கு வேலை கொடுத்தாங்க. அப்பாவோட சொந்தக்காரங்க அம்மாவை கண்டுக்கவே இல்லை. ஆனா என்ன மட்டும் எந்த கஷ்டம் தெரியாம அம்மா பாத்துக்கிறாங்க. அதனாலதான் எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாரம் பாண்டிச்சேரி கிளம்ப வேண்டியதுதான், அம்மாவோட பீச்ல சுத்த வேண்டியதுதான். ஆனா எனக்கு அப்பப்ப தோணும் அப்பா கூட இருந்தா நல்லா இருக்கும்னு. இப்போ உங்க அப்பா அங்க இருந்தா நீ என்ன பண்ணுவ? என் ஸ்கூட்டில உட்கார வச்சு சிட்டி மொத்தம் சுத்தி காமிச்சிருவேன். அங்கிள் இந்த நல்லா இருக்கும். அங்கிள் ஒரு நிமிஷம். Cheers. ஆமாமா, கார்த்திக் நீயும் முதல்ல எங்க எப்படி பாத்துக்கிட்டீங்க? ரெண்டு பேரும் ஃபோன் இருக்கலாம். ஏன்டா போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்க மாட்டியா நீ? இல்லைனாலே அப்பா கோபமாக இருக்காரு. இதில் அந்த பொண்ணு வேற வாயில் வரதெல்லாம் வளருவா. அது சிரியமா உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்ல சார். அப்படி இருக்கும்போது எப்படி சார் நான் உங்களுக்கு தடுக்க முடியும்? சிரி எனக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் தானே சார் ஃபோனில் எப்போ பாரு சிரியமா கூட பேசிகிட்டு இருப்பீங்க. டே இடியட், அது ஐஃபோனில் இருக்க சிரிடா. நம்ம கேட்கறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லும். ஆனால் இவ அப்படி இல்லையே. கிரி ப்ரோ ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுக்குறீங்களா? அங்கிள் காலையில இருந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணல, சங்கடப்படுவாங்க. ஒரு தடவை பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. டேய், சிட்டி பொண்ணுனா எப்படி இருப்பாளோன்னு முதல்ல நான் பயந்தேன்டா. சிரியை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பயமெல்லாம் போயிருச்சு. டேய், முதல்ல இந்த விஷயத்த உன் மாமா புரிஞ்சுக்கிற மாதிரி நீ சொல்லணும். ஏற்கனவே அவன் கோவக்காரன் வேற. சரிடா, சிறிய முதல்ல நீ எங்க சந்திச்ச? காலேஜில்ப்பா. சிரி காலேஜ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூக்காக போயிருங்க. அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு சிரியும் வந்திருந்தா. அப்போ தான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்பா. அப்படியா? ஆனா அந்த பொண்ணு அப்படி சொல்லி வேற மாதிரில சொன்னா. என்ன சொன்னா? அங்கிள் ஒரு நாள் ஏர்லி மார்னிங் வீட்டுக்கு முன்னாடி 33 புள்ளிக்கோலம் போட்டுட்டு இருந்தேன். அந்த சமயம் பார்த்த கார்த்திக் கார்ல கோவிலுக்கு போயிட்டு இருந்தான். எதிர்பாராத விதமா என்ன ஸ்லோ மோஷன்ல பார்த்தான். அவ்வளவுதான், வெச்ச கண்ணை வாங்காம பார்த்துட்டு இருந்தான். நான் கோலம் போட்டு முடிக்கிற வரைக்கும் என் வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான் அங்கிள்.
ப்ரோ சுட சுட ஏதாவது கொண்டு வாங்க. என்ன இது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க? அப்பா ஊருக்கு போறாரு. என்ன அங்கிள் இது? நீங்க 2 நாள் இருப்பீங்கன்னு கார்த்திக் என்கிட்ட சொன்னா. நான் தெரியாம உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். சேச்சே, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா. கார்த்திக் சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்துட்டு அம்மாவோட பாசத்துக்காக ஏங்கினான். படிக்கணுங்கிற பேர்ல ஹாஸ்டல்ல இருந்து அப்பாவோட பாசத்தையும் இழந்தான். காதல் கத்திரிக்கான்னு வாழ்க்கைய தொலைச்சிருவானோன்னு நினைச்சு உன்னை வந்து பார்க்க வந்தேனே தவிர வேற ஒன்றும் இல்லம்மா. உண்மையை சொல்லணும்னா உன்னோட பேச்சு, குறும்புத்தனம், கள்ளக்கபடம் இல்லாத மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உண்மையை சொல்லணும்னா அவங்க அம்மா லக்ஷ்மியை எனக்கு ஞாபகப்படுத்திட்ட. அவ உயிரோட இருந்திருந்தா உங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. அவளுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லாம போச்சுமா. அப்பா போயிட்டு வரமா. உங்க அப்பா உன்னை ரொம்ப நம்புறாரு கார்த்திக். நீ இப்படி அவரை ஏமாத்துறது சரியில்லை. முதல்ல கார் விட்டுருங்க. Get off my car. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஒரு நாள் முன்னாடியே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டீங்க. நைஸ். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார். ஸோ நாளைக்கு நான் ஊருக்கு போகணும். அதான் முன்னாடியே சப்மிட் பண்றேன். ஓகே, கேரி ஆன். தேங்க்யூ சார். சரி, கால் அப்பா. ஹலோ. ஆப்பா, ராத்திரி டிராவல் எப்படி இருந்துச்சுப்பா? நல்லா தாண்டா இருந்தது. காலையில் 5 மணிக்கே கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டேன். இறங்கின உடனே அந்த பொண்ணு சரி ஃபோன் பண்ணாடா. நல்லபடியா வந்து சேர்ந்தீங்களான்னு. நான் வீடு வந்து சேர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தா. பாவம் அந்த பொண்ணு தூக்கத்திலேயே பேசிக்கிட்டு இருந்தா. அது சரி, எனக்கு ஃபோன் பண்ண விஷயத்த அவ உங்ககிட்ட சொல்லையா? சொன்னாப்பா, நான் சும்மா தான் கால் பண்ணேன். சரிப்பா, கூப்பிட்றேன். சரிடா. சரி, கால் பேக். ஹலோ. ஹலோ. மேக்னா இருக்காங்களா? அக்கா கேரக்டர்ல இன்வால்வ் இருக்காங்க. நீங்க விஷயம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஃபோன் மேக்னா கிட்ட கொடுக்குறீங்களா? சாரி சார், அக்கா கேரக்டர்ல இன்வால்வ் இருக்கும்போது ஃபோன்ல யார்கிட்ட பேச மாட்டாங்க. ஷூட்டிங் எங்கே நடக்குது? தீபா முழுசா தன் மனசுல இருக்க வருணை மறக்க ஆரம்பிச்சான். எதிர்பாராம ஒரு நாள் இந்த பக்கமா வந்த தீபா ஆக்சிடென்டலா வருணை பாக்குறா. அவ்வளவுதான். தீபா மனசுல ஏதோ ஒரு ஆனந்தம். கண்ணு கலங்கி காதலோட வருண் அப்படின்னு கூப்பிட்டா. சுட்டுட்டியா? மொத்த கதையும் சுட்டுட்டியா? அக்கா, என்னக்கா சொல்றீங்க? சாம்பிராணி, நீ சொன்ன கதை ஃபுல்லா ஒரு கொரியன் சினிமா ஸ்டோரி. கொரியன் சினிமாவா? ஒரு நிமிஷம். அது பேரு கூட. நான் இந்த சினிமாக்கு படிச்ச உனக்கு எனக்கா? நீ நடிக்க வந்து நடிச்சு போக வேண்டியதானே. கதையெல்லாம் மாத்த முடியாது. அடே டேய், இங்க வா. என்னாச்சுடா? என்னாச்சு? பாசிங் கேட்டலாம் ரெடி பண்ண சொல்லியிருந்தால ரெடி பண்ணியா இல்லையா? சொல்லுடா, வந்துருவாங்க. செக் பண்ண சொல்லு, கரெக்டா சொல்லு. ஓகே டாக்டர், செக் பண்ணு.
ஏதாவது மூளை இருக்கா உனக்கு? நான் ராத்திரியில யாராவது பொண்ணு அப்படி விட்டு வருவாங்களா? எனக்கு ஏதாவது நடந்தா யார் ரெஸ்பான்சிபிள்? ஒரு ஆட்டோ கூட அங்க வரல தெரியுமா உனக்கு? 10 கிலோமீட்டர்ஸ் நடந்தே போனேன். சாரி, ஏதோ கோவத்தில் அப்படி. ஜஸ்ட் forget it. I'm sorry. I'm just messing with you. Messing with me. ఏంటిలా వచ్చావు? రాత్రి హార్ష్గా బిహేవ్ చేసా అనిపించింది. ఐ థాట్ ఐ షుడ్ సే సారీ టు యూ. Fine. It's fine. It's completely fine. Come, I'll introduce you to my friends. షూర్. వాడు చేసిందంతా యాక్టింగ్. తెలుసు. వాడు యాక్టింగ్ నచ్చి డబ్బులు ఇచ్చాను. Messing with me. ஹலோ ஹர்ஷா, நம்ம ஷார்ட் ஃபிலிம்க்கு சூப்பர் ஹீரோ கிடைச்சிருக்காரு. கூப்பிட்டு வரேன். பை. ஆக்ஷன். I'm sorry. I'm really sorry. நீ என் பக்கத்துலேயே இருந்தாலும் நான் உன்னோட மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. எப்போ நீ என் வாழ்க்கையில் வந்தியோ அப்போ இருந்தே. ப்ரோ கட்டு ப்ரோ, அது அப்படி இல்ல ப்ரோ. ப்ரோ அந்த டயலாக் எதுக்கு அப்படி பேசுறீங்க? ஆமா, பிரேக் எதுக்கு? டயலாக்ல அப்படி பிரேக் பண்ண கூடாது. டயலாக்ல இருக்க எமோஷனை நீங்க ஆத்மாத்மா ஃபீல் பண்ணணும். நீங்க ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எமோஷனல் கண்டென்ட்டை கண்கள்ல கொண்டு வரணும். ஓகே, அப்படி சொல்லுங்க. இவ்வளவுதானா? ரெடியா? ரெடி. ஒன் மோர். ஓகே, ஓகே. டேய் போலாம்டா. ஓகே. டேக் 2. ஆக்ஷன். I'm sorry. I'm really sorry. நீ என் பக்கத்துலேயே இருந்தாலும் நான் உன் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. எப்போ நீ என் வாழ்க்கையில் வந்தியோ அப்போ இருந்தே நான் ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியாமையே நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ. ஐ ரியலி லவ் யூ. கண்கள்ல நடிக்கிறதுங்கிறது கண்ணை பெருசு பண்ணியோ சிமுட்டிட்டோ ஆக்ட் பண்றது இல்ல ப்ரோ. கண்கள்ல எமோஷனை கொண்டு வரணும். நம்ம நடிக்கும்போது நம்மளோட ஆக்டிங் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது ப்ரோ. ஆனா நீங்க நடிக்கிறது உங்களை தவிர எங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது ப்ரோ. ஆக்சுவலா நீங்க நடிக்கும்போது டீச்சர் பாடம் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கவனிப்பாங்களோ, நம்ம ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது கூட ஆடியன்ஸ் எல்லாம் அப்படி பார்க்கணும். அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பார்க்கணும். வில் டூ ஒன் மோர். ஓகே. டேக் 3. ப்ரோ ஆக்ஷன். ஐ எம் சாரி. இத்தனை நாள் நீ என் பக்கத்துலயே இருந்தாலும் நான் உன் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. எப்போ இருந்து நீ என் வாழ்க்கையில வந்தியோ அப்போ இருந்தே நான் ஒரு புது வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரியாமையே நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. டேக் 5. டேக் 13. டேக் 34. ப்ளீஸ் மேகனா, நீ தான் இதுல இருந்து எப்படியாவது காப்பாத்தணும். என் லைஃப்ல நான் உட்கார்ந்து எழுதின பெஸ்ட் எமோஷனல் டயலாக்ஸ் இதெல்லாம். எப்ப இருந்து நீ அங்க பாரு. வந்தியோ அப்ப இருந்து நான் ஒரு புது உலகத்துல வாழ்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியாம நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். இருக்கிற நவரசத்துல ஒரு ரசத்தை கூட கிட்ட விட மாட்டேன்னு ரொம்ப ஜாக்கிரதையா நடிச்சிட்டு இருக்கான் அந்த மனுஷன். அது மட்டும் தான் கம்மியா இருக்கு. கண்டிப்பா நீ உன் எமோஷன் என்னால புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்சம் மனசுல. ஓகே சார். மேகனா, இந்த ஆக்டிங்ல நமக்கு குறவே வராது. நோ கார்த்திக், ஆக்டிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்ல. எப்பெல்லாம் நீ லைஃப்ல நடக்கிற விஷயங்களை உண்மையா நம்புறியோ, உன் எதிரில் நிக்கிற பொண்ணுதான் உன் உண்மையான காதலி நம்புறியோ, அப்புறம் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிங் வந்துடும். ஆக்ஷன். ஐ எம் சாரி. ஐம் ரியலி சாரி. நீ என் பக்கத்துலயே இருந்தாலும் நான் உன் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. எப்போ நீ என் வாழ்க்கையில வந்தியோ அப்போ இருந்தே நான் ஒரு புது வாழ்க்கையை வாழ்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரியாம நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ. ஐ ரியலி ரியலி லவ் யூ. Back up! எல்என்டி ப்ராஜெக்ட் விஷயத்துல நம்ம பிளான் ரொம்ப லேக் ஆயிட்டு இருக்கு கார்த்திக். இட்ஸ் a common thing, பிரபாகர். You have a problem with that? But how can you say it's common? பதில் சொல்லு கார்த்திக். வெயிட் கார்த்திக், எப்போ பஃபர் டைமுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடுவியே, இந்த தடவை ஏன் லேட் பண்றேன்றதான் அவரோட பாயிண்ட். சார், இப்படி போனா இந்த ப்ராஜெக்ட் நம்ம நினைச்ச நேரத்தில் ஃபினிஷ் ஆகாது.
நமக்கு தேவையானது 3 விஷயம். ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்டிங் ப்ராசஸ் அண்ட் ப்ராஜெக்ட் டிப்ளாய்மெண்ட். Implementation takes 8 days. Testing process takes 7 days. Project deployment takes 5 days. Abdina overall 20 days. So we are finishing before deadline. Okay? Hello? ஹலோ, எங்க இருக்க? ஆஃபீஸில் நீ எங்கே இருக்க? நான் காலேஜ்ல. போர் அடிக்குது. லாங் டிரைவ் போலாமா? எனக்கு மழையில லாங் டிரைவ் போக ரொம்ப பிடிக்கும். மலையா? இங்கே வெயில் பட்டையை கிளப்புது. போக போக வந்துருமா? சரி, எங்கே போகலாம்? என்னடா சொல்லாம கில்லாம வந்திருக்கீங்க? எப்படி இருக்குமா? ரொம்ப பசியா இருக்கு அங்கிள். ஓ சரி, வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலப்பா. கொஞ்சமா சாப்பிட்றா. ஆஹா, சரி, நீ சாப்பிட்டு வா. போய் ரெடி ஆயிட்டு வாமா. நான் ரெடியா தான் இருக்கேன் அங்கிள். ஆமா அங்கிள், நாங்க இங்க வரோம்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாம் ரெடியா இருக்கு. இதே மாதிரிதான் கார்த்திக் ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம வந்துட்டான். நான் அப்பதான் சாப்பிட்டு படுத்திருந்தேன். அவன் டேபிள்ல வந்து உட்காந்துட்டு, அப்பா எனக்கு சாப்பாடு போடுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 பேருக்கு சேர்த்து தான் சமைச்சிட்டு இருக்கேன். ஓ, ஆனா நான் இன்னைக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கேனே. நாளையில இருந்து 3 பேருக்கு சமைச்சிடுறேன். அங்கிள், நீங்க சிரிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. கேக் ஓகே ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் டயலாக் என்ன? சாரி, இட்ஸ் ஓகே. ஹாய், ஐ எம் சத்யா. மேக்னா. என்னது, நீ சரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொன்னாங்க? பயப்படாத, கார்த்திக் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான். ஓகே. யாரு, ராஜேஷா? என்ன சொல்லு கார்த்திக். ஓகே, கார்த்திக் உன்னை வயலுக்கு வர சொன்னான். ஓ ஓகே. அந்த எல்என்டி ப்ராஜெக்ட் டெஸ்க்டாப்ல இருக்கு, நீ அதை ஃபார்வர்ட் பண்ணிடு. ஓகே, யா, பை. அட, என்ன பண்ற? பரவாயில்ல தம்பி, பறிச்சுக்கிட்டோம். இந்த மொத்த காடு உங்களுக்கு தானே. ஏதோ உங்க அப்பா என் மேல இறக்கப்பட்டு இந்த காட்டை கம்மி விலைக்கு எனக்கு வித்தாரு. நீ பறிச்சுக்கமா. இது உங்க வயல் இல்லையா? இப்போ இல்ல. அப்படின்னா இங்க எதுக்கு வந்தோம்? அப்பா தினமும் இங்க வந்துட்டு போவாராதான். ஓ. ஹலோ, ஆம்பா. சரி, அப்பா வீட்டுக்கு போயிட்டாரா? நீ வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறான். ஏறிக்கோ. ஒரு பொண்ணோட சேஃப்டி பத்தி யோசிக்க மாட்டியா? தனியா அனுப்பிச்சு வைக்கிறேன். இவனை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். சரி, ஏறிக்கோ. ஓகே, பை. கோல்கிட்ட இருக்கீங்க. சரிங்கண்ணா. என்ன கார்த்தி, எப்போ வந்த? நேற்று வந்தேன்டா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். சீக்கிரம் வாடா. வரேன்டா. ஹலோ மேக்னா, என்னாச்சு? ஹலோ ஹலோ கார்த்திக், சீக்கிரம் வா. கார்த்திக், 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 சீக்கிரம் வா. கார்த்திக், 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 பயமா இருக்கு. கார்த்திக், உட்காருங்க. பயந்துட்டியா? மெயின் ரோடு போவாங்க. வாங்க உட்காருங்க. நம்பிட்டியா? உண்மையை நம்பிட்டியா? நம்பிட்டேன். சரி, வைக்கிறேன். ஆமாக்கா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்து இல்லையா? எங்கிருந்து வரீங்க? சென்னையில இருந்துண்ணா. எதுக்கு வந்தீங்கக்கா? திருப்பதி அங்களை பார்க்க வந்தேன். ஓ, அவர் வீட்டுக்கா? சென்னையில் என்ன பண்ணிருக்கீங்க? இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன்னா. ஷார்ட் ஃபிலிம்ல ஆக்டிங் கூட பண்ணுவேன்.
சரி நீங்க வேற என்ன பண்றீங்க? படிச்சுட்டே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேங்க்கா. அம்மாவையும் பார்த்துக்கணும்லங்கக்கா. நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா. அப்பா அம்மாவை நம்ம தானே பாத்துக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போவீங்க, வேணா பாருங்க. அதுக்கப்புறம் இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்காதுண்ணா. டேய், அவன் யாருக்கோ ஃபோன் பண்றானா? ஏய், வாங்கடா. தள்ளுடா. கார்த்திக் என் செயினை புடுங்கிட்டாங்க. டேய், திருட்டு ராஸ்கல். நம்மளோட ஏமாத்திரியா? இனி ஒரு பையனும் நம்ப மாட்டான்டா. ஏறா செய்யறா. ஏண்டா கார்த்தி, உங்க அப்பா சொல்லாட்டி வீட்டுக்கு வர மாட்டியா? ஆமா, கேட்கணும்னு இருந்தேன். ஊருக்கு போயிருந்தியாமே? ஹே ஹாய், ஆஃப்டர் லாங் டைம். எப்படி இருக்க கார்த்திக்? நைஸ், குட் குட். நம்ம கார்த்திக் அமெரிக்கா போறானாமாடா. ஹே கங்க்ராட்ஸ் மேன்.
பட் யூஎஸ்ல கூட சுச்சுவேஷன் எதுவும் நல்லா கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி நான் கூட கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்க கூட சேர்ந்துட்டா ஃபியூச்சர் கூட நல்லா இருக்கும். சரியா சொன்னேன். அவங்ககிட்ட இவங்ககிட்ட எவ்வளோ நாள் அடிமையா வேலை பார்ப்பேன். இட்ஸ் ஓகே டூட். நோ மேன், ஐ எம் சீரியஸ். நீ யூஎஸ் பண்ண உன் டெசிக்னேஷனுக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்களோ அதோட அதிகமாக பே பண்ணுறேன். யூஎஸ்ல என் டெசிக்னேஷன் கம்பெனி டைரக்டர். வாட்? யா, இட்ஸ் இம்பாசிபிள். அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கார்த்திக். ஏதாவது கன்சல்டன்சி மூலியமாக போகிறேன்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. இப்போல்லாம் கன்சல்டன்சி நிறைய ஃப்ராட் பண்ணுறாங்க. இப்படித்தான் உங்க அப்பங்கூட ஊர் பெருமைக்காக கடன் பட்டு எங்க மனத்தை வாங்கினான். நீயும் உங்க அப்பா மாதிரியே பேசி அழிஞ்சு போகாத. அண்ணா சாரிண்ணா, அவங்க பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஹலோ. வாட்? What happened, sir? Any environmental issues? கார்த்திக், நான் அதை என்விரான்மெண்டல் இஷ்யூன்னா இவ்வளவு அடாவடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் a கிரிட்டிக்கல் பக். வாட்? எனக்கு அன்னைக்கே தெரியும் உன்னால இதை டைமுக்கு டெலிவரி பண்ண முடியாதுன்னு. என்னமோ பேப்பர்ல டிசைன் எல்லாம் போட்டு காமிச்ச. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் கார்த்திக். உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. No problem, I can handle this. Just give me one chance. நோ கார்த்திக், கிளைண்ட்டுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை. கிளைண்ட்டுக்கு நீ சரியா ரெஸ்பாண்ட் பண்றது இல்லைன்னு ரொம்ப சங்கடப்படுறாங்க. 1 monthல உன் யூஎஸ் ப்ரொமோஷன்ல ஒரு கிளாரிட்டி வரும். இந்த டைம்ல நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கார்த்திக். Just give me one chance, please. ஓகே கார்த்திக், 3 PM is your deadline. Okay. நீங்க இது கம்ப்ளீட் பண்ணுங்க. நீ எந்திரி. Just make sure that you copy their files and scan it completely. Quick. இல்லை கிளைண்ட் கனெக்ட் பண்ணுங்க. என்னாச்சு? இட்ஸ் ஒர்க்கிங் சார். Thank God. Don't repeat this, Karthik. கார்த்திக், கார்த்திக், are you okay? இல்ல மேக்னா, I'm not okay. நீ என் லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி உலகமே வேற. அதுல நான் ஒருத்தன் மட்டும்தான் இருந்தேன். அப்போ யூஎஸ் போகணுங்கிற எண்ணத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை. உன் கூட சேர்ந்த
இந்த 2 மாசம் எப்படி போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இது என் லைஃப்ல மேக்னா இது வரைக்கும் லைஃப்ல சின்ன சின்ன விஷயம் கூட நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனா இப்போ அந்த நிலைமை இல்லை. எனக்கு தெரியாம நான் கண்ட கனவுல இருந்து தினம் தினம் தூரமா போயிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணும்னா ஒரு நாளும் இந்த மாதிரி இருந்ததில்லை. என் லைஃப்ல ரொம்ப நாள் தனியாவே இருந்துட்டேன். மேபி எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும் போல. ஸோ இனி நம்ம 2 பேர் சந்திக்கவே முடியாது. சமயம் பார்த்து அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். குட் பை. என்னையா 10 ரூபாய்க்கு இவ்வளவுதான் கட்டலையா? ஆமா. கடையில 10 ரூபாய்க்கு எவ்வளவு கட்டல தருவாங்க தெரியுமா? என்ன யாரு நினைச்ச? இந்த ஏரியா முனிசிபல் ஆபீஸ். வணக்கம்மா. ரூல்ஸ் பிரகாரம் நீங்க வண்டி கடை போடக்கூடாது. ஃபைன் போட்டுமா? ஆமா ஏதோ தெரியாம தப்பா பேசிட்டேன். இந்தாங்கம்மா எடுத்துக்கங்க. கொண்டு வாங்கம்மா நீங்க. சாரிம்மா கொண்டு போங்க. அந்த பயம் இருக்கட்டும். மன்னிச்சுக்குமா. 10 ரூபாய்க்கு 4 பொட்டலம் கொடுப்பாங்க. யாரை ஏமாத்துற? ம் ம் சரி சொல்லு. உன் ஷார்ட் ஃபிலிம்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? ஏதாவது படம் இப்போ ரிலீஸ் ஆகுமா? நீ பேசுறது ஏதாவது நியாயமா இருக்கா? எல்லாரும் பொண்ணுங்களை எப்படி படிக்கிற, காலேஜ்க்கு டெய்லி போயிட்டு வரியா அப்படின்னு கேட்பாங்க. வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கமா. ம் ஓகே கேட்குறேன். காலேஜுக்குலாம் ஒழுங்கா போறியா? சரி எக்ஸாம் எப்போ வச்சிருக்காங்க? தெரியாது. அதான் அதை கேட்கவே இல்லை. ம் நீ யாரையாவது லவ் பண்றியா? உனக்கு எப்படி தெரியும்? 40 years எக்ஸ்பீரியன்ஸ்ல மா ஓகே 45 years எக்ஸ்பீரியன்ஸ்ல இது கூட தெரியாதா எனக்கு? எப்பவும் கலகலன்னு பேசுற மேகனா இப்பெல்லாம் பேசுறதே இல்ல. வாரத்துல ஒரு நாள் அம்மாவை பார்க்க பாண்டிச்சேரி வருவா. இப்பெல்லாம் வரதே இல்லையே. இது போதாதா என் பொண்ணு லவ்ல விழுந்துட்டான்னு தெரிஞ்சுக்க? 100 சொந்தங்களோட இருந்தாலும் யாருமே இல்லைன்னு தோண வைக்க ஒரு காதலால மட்டும்தான் முடியும். ஆமாமா, நான் கார்த்திகை மனசார லவ் பண்ணேன். அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காதலிக்கிற விஷயம் சொல்றதுக்கு முன்னாடியே கரியர், கோல்ஸ் அண்ட் அமெரிக்கான பெரிய லெக்சரர் மாதிரி பேசுறான். நீ காதலிக்கிற விஷயம் அவனுக்கு தெரியாதுல்ல, அதனால ஏதாவது பேசியிருப்பான். உன் மனசுல இருக்கிறத ஒரு தடவை சொல்லிப்பாரு. நானும் டைம் பார்த்து ப்ரப்போஸ் பண்றேன். ஸோ இனி நம்ம 2 பேர் சந்திக்கவே முடியாது. அம்மா அவன் இனிமேல் சந்திக்கவே முடியாதுன்னு சொன்னான். அப்ப விடுறி, அந்த பையனை பத்தி யோசிக்கிறத மறந்துரு. அவன் டேட்டா மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணு. ஆக்டிங்ல உன்னை முழுசா ஈடுபடுத்து. அம்மா இவ்வளவு நாளா பாண்டிச்சேரியில தான் இருக்கேன். அந்த ஃப்ளைட் போகும்போது மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமா பாக்குறேன்? அது இல்லடி, அவ்வளோ பிரம்மாண்டமான விமானம் ஆகாயத்துல எப்படி பிறக்குன்னு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம். லாஸ்ட் 3 months ஆன் பெர்ஃபார்மன்ஸ் இது. அது லாஸ்ட் 2 months மழை கூட வந்துட்டு இருக்கல கார்த்திக். இப்போ மழை தான் நின்றுச்சுல்ல, இனி டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னொரு வேலையை பார்த்துக்கோ. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல கார்த்திக். அதுக்கு என்னடா, கல்யாணத்துக்கு நிறைய நாள் இருக்கு. ஜாப் இருந்தாலே யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க கார்த்திக். ஜாப் இல்லாட்டி சன்னியாசியா தான் போகணும்.
அப்பாயின்மெண்ட் லெட்டர் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கம்பெனி ஏதாச்சும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கா? யூ மே லீவ். அது இல்லை கார்த்திக். அவுட். வேதாளம் பொறுங்க மரம் ஏறிடுச்சு. அந்த ஒண்ணுத்துக்காக அதை குப்பை ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கு உனக்கு டைம் இருக்கும், இவ்வளவு பெரிய ஆட் ஃபிலிம் பண்றதுக்கு உனக்கு டைம் இல்லைன்னு சொல்றியா? டைம் மட்டும் இல்லம்மா, எனக்கு மூடும் இல்லை. அடியே உன் மூடு சரியில்லைன்னு தான் இந்த ஆட் ஃபிலிம்ல உன்னை நடிக்க வச்சு உன் மூட டைவர்ட் பண்ணலான்னு பார்த்தேன். நம்ம பீச் ரோட்ல பெரிய ஹோர்டிங் வைப்பாங்களாமாடி. பெரிய பெரிய ஹீரோயின்ஸே இந்த ஆட் ஃபிலிம்ல நடிக்க போட்டி போடும்போது நீ மட்டும் பயங்கர பில்டப் பண்ற. என்னடி பேசிட்டே இருக்க, நீ போற? ஹலோ. இப்போ எப்படி இருக்காரு? 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் அ சீரியஸ் டோப். பேஷண்ட் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணும். ஒரு 10 days அப்சர்வேஷனில் வச்சு பார்க்கலாம். ஒருவேளை எந்த பிரச்சனையும் இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. சத்யா, அந்த பேக்ல கோயிலுக்கு கொடுத்த குங்குமம் இருக்கேடு. இப்போ எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்குடா. மறுபடியும் உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. என்ன பேசுறீங்க மாமா? உங்களுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எதுவும் ஆக விட மாட்டோம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஆமாப்பா, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே போதும். எல்லாமே நார்மலாக இருந்து டாக்டர் சொன்னார். விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சதுங்க, ஒருத்தர் மட்டும் இருங்க. உனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, நீ கிளம்ப. ஓகே. கார்த்திக், அந்த பொண்ணை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வாடா. மேக்னா, என்ன? இந்த வாரம் ஊருக்கு வந்து அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லான்ட்டு இருந்தேன். ஆனால் எதிர்பார்க்காம இப்படி ஆயிடுச்சு. ஸோ அப்பா டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவரோட கான்டாக்ட்லேயே இரு. இல்லாட்டி உங்க அப்பாவுக்கு சந்தேகம் வரும்னு சொல்ல வர, அதானே? யா. ஓஹோ, அது கூட பேமெண்ட் கொடுக்கலான்னு ஃபிக்ஸ் ஆயிட்டியா? எவ்வளவு கொடுப்ப சொல்லு. ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? நார்மலா இருக்க வேண்டியதானே? நான் நார்மலா தான் இருக்கேன். ஆனா நீ வான்னு சொல்லும்போது வரதுக்கும் போன்னு சொல்லும்போது போறதுக்கும் நானும் ஃப்ரீயா இல்ல. நான் கூட இந்த வருஷம் பாண்டிச்சேரிக்கு போய் முனிசிபல் ஆபீஸ்ல வேலைக்கு சேரணும்னு ஒரு கோல் வச்சிருக்கேன். பாய். உங்க பெரியம்மா வந்திருந்தாங்கடா. எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீ வருவேன்னு நினைச்சு இத்தனை நேரம் பார்த்துட்டு இப்பதான் போறாங்க. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிவாயிருக்கான். பாண்டிச்சேரியில் கல்யாணமா? எனக்கு மட்டும் உடம்பு நல்லா இருந்தா எல்லா வேலையும் பக்கத்துல இருந்து நானே பார்த்துருப்பேன்டா. ஒன்றும் அவசியம் இல்லை. முதல்ல நீங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. அந்த கல்யாணத்துக்கு நமக்கு எந்த சம்மந்தமே இல்லை. டேய் 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 டேய், என்னடா சம்மந்தம் இல்லைன்னு சொல்ற? நீங்கள் மட்டும் எல்லாரையும் நம்ம ஆளுங்க நம்ம வீடு நினச்சிட்டு இருந்தா பார்த்தாது. அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸே இல்லை. டேய், அப்படி நினைக்காதடா. நீ நான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அதோட நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பார்க்கணும்னு எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறாங்கடா. நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கல்யாணத்துக்கு போங்க. அது முடியாதுப்பா. ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. சிரி கூட கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கா. நீங்க அந்த கல்யாணத்துக்கு போறீங்க. டேய், ஃப்ரேம்ல எல்லாம் காலியா இருக்கடா. யாரா 4 பேரை பாசிங் போடுறா. யாரும் இல்லைங்க சார், நீங்க தான் போகணும் பாசிங்க்கு. டைரக்டரையே பாசிங் போக சொல்றியாடா பட்டவோ? ஹர்ஷா, ஓ ஹாய் ப்ரோ.
என்ன நடக்குது? என்னோட டெமோ ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓ, எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் வேணும் ப்ரோ. என்னது? ஒன்றும் இல்லை, நான் ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் கேமரா மாதிரி இப்படி பாஸ் பண்ணால் போதும் ப்ரோ. உனக்கே தெரியும்ல எனக்கு ஆக்டிங் வராதுண்ணா. தெரியுமே, அதனால தான் பாசிங்கில் போட்டேன். பாசிங்கா அப்படின்னா? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, சிம்பிள். நம்ம சினிமாலாம் ஹீரோ ஹீரோயின் பின்னாடி ஃபோனு ஃபைல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீரியஸாக நடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. என்ன பார்த்தா உனக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியுதா? சச்சா நோ ப்ரோ, நீங்கள் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. நோ வே. ரெடி? இதை வச்சுக்கோங்க, நீங்க ஹீரோ இல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஏய் நடங்க. அதுல ஸ்கிராட்ச் ஆச்சுன்னா உனக்கு கொன்னே போட்டுருவேன். ஆக்ஷன். நட. உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. நீ எந்த கம்பெனி? இஸ்ப்ரோட். என்னது ஐஸ் ஃப்ரூட்டா? இஸ்ப்ரோட். சரி விடு. ஆமா, உன் ஏஜென்ட் யாரு? அந்த மாரியப்பன் தானே? அந்த மாரியப்பன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே விடு. ஷூட்டிங் எங்கேயாவது இருந்தா சொல்றேன். உன் நம்பர் கொடு. என்ன? பாண்டிச்சேரியில் என் சிஸ்டர் சுனிதாக்கு மேரேஜ். அந்த கல்யாணத்துக்கு நம்ம 2 பேர் போகணும்னு அப்பா ஃபோர்ஸ் பண்ணுறாரு. எனக்கு கூட அங்கே போகிறதுக்கு டைம் இல்லை தான், ஆனால் தவிர்க்க முடியல. ஒரு வேளை நீ ஃப்ரீயாக இருந்தால் போகலாம். You know one thing? Actually நான் கூட ஃப்ரீயா இல்ல. ஆல்ரெடி யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு என் பாண்டிச்சேரி கோலை தள்ளி வச்சுக்கிட்டு காலேஜ்ல லீவ் கொடுத்தா வரேன். கிரி ப்ரோ இங்க இருக்காரு. ஹலோ. ஹலோ. ஹலோ, நான் தான் ஷாம்லா. ஷியாம்லாவா? ராங் நம்பர். ஹலோ ஹலோ, நான் தான் ஷாம்லா பேசுறேன். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. ஹலோ, நான் இங்க இருக்கேன். இதான் என் நம்பர், சேவ் பண்ணிக்கோ. அர்ஜென்ட்லாம் ஒன்றும் இல்லை. டாக்டர் வந்ததும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூ. மேகனா, என்ன விஷயம்? அர்ஜென்ட்டா 2 days லீவ் வேணும் சார். பெரியவங்களை யாராவது கூட்டிட்டு வர சொல்லியிருந்தீங்கல்ல, இவர் தான் என்னோட மாமா. அதான். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஃபைன், ஐ எம் ஃபைன். வாட் அபவுட் யூ? ஐ ஆம் ஃபைன் சார். 2 days லீவ் சார். 2 days லீவ். ஒரே ஒரு தடவை இந்த ஃபைலை பாருங்க. உங்க பொண்ணு எப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். என்னம்மா இது? என்ன ரொம்ப சங்கடமா இருக்குமா? இதையெல்லாம் பார்த்தா என் 2 கண்ணில் கண்ணீர் பொங்குதுமா. எதுக்கு? சார், என் மாமாவுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது சார். இட்ஸ் ஓகே. 2 days லீவ் சார். ஓகே ஓகே. உங்க மேகனா வெரி கிளவர் ஸ்டூடெண்ட். ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்காக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறா. நாங்க சொன்னாலும் மேகனா கேட்கறது இல்ல. அதனால நீங்க சொன்னா ஒருவேளை கேட்பாளுன்னு சொல்லி பெரியவங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். என்னம்மா இது? உன் பூச்சருக்காக உன்னை விட அவரு தான் அதிகமா யோசிக்கிறாரு. இந்த மாதிரி பிரின்சிபல் எனக்கு கிடைச்சிருந்தா நான் கலெக்டர். மேகனா, இவர் மாமா தானா? ஆமா சார். சரி, மேல இந்த மாதிரி பிரின்சிபல் கிடைச்சிருந்தா நான் டாக்டர் ஆயிருப்பேன். கூல் கூல். காஃபி? ஒரு நிமிஷம் சார். மேகனா, கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ண. இட் இஸ் ஓகே. டூ டேஸ் லீவ் சார். 2 days லீவ். எல்லாம் ஓகே தானே ப்ரோ? டவுட்டா? என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? 2 days லீவ் கேட்கணும்டி. நாளைக்கும் நாளைக்கு ஹாலிடேஸ் தானே, அப்புறம் எதுக்குடி லீவு? ஹாலிடேஸா? சாரி கிரி ப்ரோ.
வாட்? நம்ம அங்கே இருக்க போகிறது 2 நாள் தான். தெரியும், அதனால தான் இத்தனோட லக்கேஜ். ஏய் हेलो, हाँ रोहित, आप क्या? நிஜமாவா? Congrats டா, big day for you man. நம்ம ஷார்ட் ஃபிலிம் பட்ட கஷ்டம் வேஸ்டா போலடா ரோஹித். ரோஹித்க்கு மூவி ஓகே ஆயிருச்சான். யார் இந்த ரோஹித்? என்னை வச்சு பேண்டிட் குயின் ஷார்ட் ஃபிலிம் பண்ணானே, அதான் பேண்டிட் குயின் ரோஹித். தெரியாது. ரோஹித், நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே பாய். நீ என்னோட பேண்டிட் குயின் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கல? பார்க்கல. என்னமோ பாகுபலி மிஸ் ஆன மாதிரி பேசுற. நீ நான் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட பார்த்தது இல்லையா? பார்க்கல. பண்ணது 8 ஷார்ட் ஃபிலிம்ஸ், 3 blockbusters, 2 super hits, 3 averages. Facebookல 2 lakhs likes, Instaல 5000 followers. இதான் என்னோட ட்ராக் ரெக்கார்ட். 3 monthsல ஒருத்தருக்கு தெரியும். நீ நான் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட பார்க்கலன்னா இப்போ என்னங்கற? நீ இப்ப ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்கணும்ங்கறியா? ஒன்னு பார்க்கணும் தேவையில்லை. ரொம்ப பார்க்காதீங்க மேடம், கண்ணாடி தேஞ்சிட போகுது. பக்கத்தில் 4 சேர் காலியாக இருக்கேன், அங்கேயே ட்ரை பண்ணக்கூடாது? பரவாயில்ல, எனக்கு இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்கு. சரி, நீ யாரு? நான் இந்த ஹோட்டலோட மேனேஜர், தேவதைலம். என்ன தைலம்? தேவதைலம். பாருங்க தைலம் பிரதர், உங்களை பார்த்தா எனக்கு மேனேஜர் மாதிரி தெரியலையே. கன்ஃபர்மேஷன் கோட் டைம் பாஸ்வேர்ட் சொல்லுங்க. ஷுவர் மேடம். கொஞ்சம் உங்கள் ரூம் நம்பர் சொல்ல முடியுமா? அதுவும் புக் பண்ணிருக்காரு பாருங்க. சாருக்கு நீங்கள் என்ன வேணும்? நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஓ மேடம், உங்கள் பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? சரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இங்கே பாருங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேடம், இது ரொம்ப டீசெண்டான ஹோட்டல். இங்கே நினச்ச இடத்துல எல்லாம் உட்காரக்கூடாது. இந்த சோஃபாவில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். வைஃபை பாஸ்வேர்ட்? வைஃபை, ஜஸ்ட் அ மினிட். எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம் கொஞ்சம் டீசெண்டாக உட்கார சொல்கிறீங்களா? இது கொஞ்சம் டீசெண்டான ஹோட்டல் சார். உங்க நேம் சார்? கார்த்திக். மேடம் நேம் சார்? மேகனா. அது என்ன மேடம் சிரின்னு சொன்னாங்க? சரி சிரி. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரிலேஷன் சார்? ஃப்ரெண்ட்ஸ். மேடம் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கறதுக்கு எங்க ஹோட்டல் ரூல்ஸ் ஒத்துக்காது. சார், இவங்க 2 ரூம் புக் பண்ணிருக்காங்க சார். அப்ப 2 ரூமும் வேற வேற ஃப்ளோர்ல போடு. ரெண்டு பேர் கப்பல்ஸ் நீ சொன்னா? எனக்கு என்ன தெரியும், நீயும் அப்படிதான் சொல்லுவேன்னு நினைச்சேன். ஐயா, நான் அதுக்கு எப்படி சொல்ல போறேன்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊர்ல சென்னையில எல்லார்கிட்டயும் நீ சொன்னா எந்த தப்பு இல்ல. சம்பந்தமே இல்லாத பாண்டிச்சேரியில ஏதோ ஒரு கேன பையனுக்கு நான் சொன்னதா தப்பா போச்சா? கேனப்பை இல்ல மேடம், தைலம், தேவ தைலம். ப்ளீஸ் சார், நீங்க மேல் ஃப்ளோர். கேன பையனாமா? என்ன சார், நீங்க ஒரு நிமிஷம் கீழே வர முடியுமா? என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? ப்ளீஸ் சார். சரி வா. எங்கயா? வாங்க சார். இவங்கெல்லாம் காலையில் 6 மணிலேருந்து மேகனா மேடத்தை பார்க்கணும், மேகனா மேடத்தோட ஃபோட்டோ எடுக்கணும், என்னை சாவடிக்கிறாங்க சார். யார் சார் இந்த பொண்ணு? ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல ஹீரோயினா பண்ணிருக்கா. அப்படின்னா இவங்க அவங்க ஃபேன்ஸா சார்? அப்படியே தான் இருக்கும். இவங்கெல்லாம் யூத் ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பார்க்கறாங்கன்னு ஒத்துக்கலாம். அந்த முதியோர் பென்ஷன் வாங்குற அம்மா கூட பார்க்குதா சார்? தேங்க்ஸ்மா. தேங்க் யூ. பாய்மா. மேடம், இவங்கெல்லாம் நிஜமாவே உங்க ஃபேன்ஸா மேடம்? ஆமா, ஃபேஸ்புக்ல என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க.
யூனோ அவங்க என் மேல வச்சிருக்கிற அபிமானத்தை பார்க்கும்போது அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுது தைலம் பிரதா. அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறத விட்டுலாம்ல. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஆ? அவங்க எனக்கு ஏதோ புதுசா ஷாப் ஓபன் பண்ண போறாங்களாமா. அதை ஓபன் பண்ண சொல்லி என்ன கேட்டிருக்காங்க. ஷாப் ஓப்பனிங். சொல்லாம கூடாம எங்க போயிருந்த? ஃபோன் கூட எடுக்க மாட்டேன்ற. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிள்? ஐயோ, நடுராத்திரியில தனியா விட்டுட்டு போகும்போது ஒன்றும் தெரியல. இப்ப பேச வந்துட்டியா? ஆனா நான் ஷாப் ஓபன் பண்ண போறேன்னு மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். என்னது ஷாப் ஓப்பனிங்கா? சீரியஸ்லி? என்னது இது? ஸ்வீட் பான். அப்பனா நீ பீடா கடை ஓப்பனிங்கா போயிருந்த? ஆமா. பீடா கடை திறக்க வந்தியா கல்யாணத்துக்கு வந்தியா? அவங்களுக்கு தான் புத்தி இல்ல. உனக்கு எங்க போச்சு? என்ன வேணா சொல்லு, என் ஃபேன்ஸ் ஏதாவது சொன்ன. ஆனா அவங்க உன்ன மாதிரி இல்ல. என்னோட எல்லா ஷார்ட் ஃபிலிம் பார்ப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. என்னோட ஆக்டிங்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆமா நீ பெரிய நேஷனல் லெவல் ஆக்டர்ஸ். ஆக்டிங் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு. ஆமா, நேஷனல் லெவல் ஆக்ட்ரஸ் தான். இப்போ உன் ப்ராப்ளம் என்ன? ஒரு சின்ன டயலாக் கூட பேச வராது. இவெல்லாம் ஆக்டிங் பத்தி பேசுறான். என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல. எனக்கு ஆக்டிங் வராதா? அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி இருந்துச்சு. நடிக்க தெரியாமலாம் இல்ல. அப்படியா? ஓகே, ஒரு டயலாக் சொல்றேன், அதை ஃபீலோட சொல்லு பாப்போம். உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. கல்யாணத்துக்கு நேரமாச்சு, கிளம்பு. இப்ப எதுக்கு சிரிச்ச? நான் ஒன்னும் சிரிக்கல. சரி சொல்லு, டைலாக சொல்லு. ஒன்னும் தேவையில்லை, நான் ரெடியா வரேன், நீ கிளம்பு. டைலாக சொல்லு. வேற டயலாக் எதுக்கு? இருக்குல்ல உன்னோட ட்ரேட்மார்க் டயலாக், அதே சொல்லு. ஓகே, just give me a second. கஷ்டமா இருந்தா சொல்லு, வேற டயலாக் சொல்றேன், அது ஈஸியா இருக்கும். ஒன்றும் தேவையில்ல. I'm sorry நீ என் பக்கத்தில் இருந்தாலும் நான் ஒன்றை மதிக்க மாட்டேன். நீ I'm really sorry. நீ என் பக்கத்திலே இருந்தாலும் நான் உன் மனசை பற்றி தன்னால் சரி, அந்த டைலாக் இன்னொரு தடவை சொல்லு. ஒரு தடவை சொன்ன புரியாதா? எத்தனை தடவை சொல்றது? எனக்கு உன்னை பிடிக்கல, என் பின்னாடி வராதேன்னு. இடியட். இதான் உன்னோட டயலாக். ஒரு தடவை சொன்னா புரியாது, எத்தனை தடவை சொல்றது? உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, என் பின்னாடி வராதேன்னு. இடியட். ஒரு தடவை சொன்ன புரியாதா? எத்தனை தடவை சொல்றது? எனக்கு உன்னை பிடிக்கல, என் பின்னாடி வராதேன்னு. இடியட். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. நீ உன்னோட ஆக்டிங். சாரி. I'm sorry. நில்லு. இங்க பாரு, தைஸ் நூறுகா நின்று மேல தண்ணி ஊத்த மாட்டேன். பெட்ல நின்று ஒழுங்கா நின்று அந்த இடத்துல நில்லு. ஏய் பாரு, நில்லு. ஏய் நில்லு, ஒழுங்கு முறையாக நின்று. ஏய் மாட்டினியா? நில். ஏய் நில்லு. கைய விடு. கைய விடுன்னு சொல்றான்ல. கைய விடு. Okay, bye. ஐயா ஆ இந்தாங்க. ஆ
எங்க இருக்க? இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ஓகே, வந்துடுறேன். ஓகே கார்த்திக். வாமா. OneTamilMV.guru. உன் ஸ்கூட்டி என்னாச்சுடி? ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிருக்காமா. அப்பா. சரி சொல்லுமா, என்ன திடீர்னு சென்னைக்கு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லடி, போன ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிருந்தேன். நம்ம சுப்பிரமணிய சாரோட ஒய்ஃப் வந்திருந்தாங்க. அவங்க பையன் நவீனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்களாம். சுத்தி வளைக்காம பாயிண்ட்டுக்கு வா. பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். சுப்பிரமணிய சாரு நீ மருமகளா வரணும் ஆசைப்படுறாரு. நவீன் பத்தின உன்னோட அபிப்பிராயத்தை கேட்டு வர சொன்னாரு. பெரிய அபிப்பிராயம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடு. நான் கூட அதாண்டி சொன்னேன். அது சின்ன பிள்ளை, அதுக்கு பெருசா அபிப்பிராயம் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஆனா எனக்கு உங்க சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிடிச்சிருக்குன்னு சொன்னியா? உனக்கு பிடிச்சிருந்து என்ன பிரயோஜனம்? கல்யாணம் பண்ணிக்க போறது நீயா நானா? அது என்னடி அவ்வளவு சீரியஸ் ஆயிட்ட? என் பொண்ணு நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. நான் சொன்னாலும் அவ சொன்னாலும் ஒண்ணுதான். இன்னும் அவர்கிட்ட என்னென்னவோ சொல்லிட்டு வந்திருக்கேன்டி. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் இது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பாண்டிச்சேரி போனோடனே அவங்களுக்கு சொல்லிடு. முதல்ல அந்த ஆட் ஃபிலிம் நடிக்க சொன்னேன், நடிக்க மாட்டேன்னு. இப்ப இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற. நீ என் பேச்சை கேக்குறதே இல்லடி, என்ன மதிக்கிறதே இல்ல. அப்படி இல்ல, நான் சொல்றது கேளுமா. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உன்னை விட்டு எனக்கு வேற யாரு இருக்கா சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீ இந்த கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதுவும் நம்ம செல்லாண்டி அம்மன் கோயில்ல. நீ ஒத்துக்கணும். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே கேக்குறேன். நீ முதல்ல அழகிய நிறுத்து. நான் உன்னை நம்ப மாட்டேன்டி. எங்க என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நிஜமாமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் மேல சத்தியம். நம்ம செல்லாண்டி அம்மன் கோயில்ல தான் நடக்கணும். சரி. ஹலோ அண்ணா, நான் தான் வந்துட்டேன். நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன். ஒரு நிமிஷம், அவங்களோட பேசுறாளாமா. ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி? நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா படிக்கிறியா? நல்லா தான் படிக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் சூப்பர் அங்கிள். ஆண்டி எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன? ஆமா, நவீன் அண்ணா எப்படி இருக்காரு அங்கிள்? நவீன ஏண்டி அண்ணாங்கிற? கட்டிக்கு போறவன அண்ணாங்கிற? போன் கட் ஆயிடுச்சுமா. அப்புறம் அண்ணன் சொன்னா கட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? என் மேல சத்தியம் பண்ணிட்டு நீ போய் சொல்லிட்டேல. நம்ம பொய் சொல்லும்போது நம்ம வைக்க சத்தியம் பண்ணுவோம். நிஜம் சொல்லும்போது அது தேவையே இல்லைல்லம்மா. இங்க பாரு, அந்த கார்த்திக் உன்னை லவ் பண்றானா இல்லையான்னு உனக்கு தெரியாது. அவனை மனசுல வச்சுக்கிட்டு வர்ற நல்ல சம்பந்தத்தை எல்லாம் வேண்டான்னு தட்டி கழிச்சிட்டு இருக்க. நல்லா யோசிச்சுக்கடி. நான் கார்த்திகை லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்குமா சம்பந்தம் பார்த்தேன்? இப்ப சுப்பிரமணிய சாருக்கு நான் என்ன சொல்றது? நவீன் அண்ணனை கேட்டேன்னு சொல்லு. ஆகட்டும் சார், மார்னிங் நான் அங்க வந்துருவேன். இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்லமா. அவ்வளோ அர்ஜென்ட் என்ன? கேட்டேலடி, ஆபீஸ்ல இன்ஸ்பெக்ஷன் ஆமா, அர்ஜென்ட்டா வாங்கன்னு ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்படியே சுப்பிரமணிய சாரை பார்த்து உன் முடிவை அவருக்கு புரிய வைக்கணும். முதல்ல அந்த வேலையை செய். என் வேலையை நான் செய்யறேன். முதல்ல ஓ மனசுல இருக்க விஷயத்த கார்த்திக் கிட்ட சொல்லு. காதல ஓ மனசுக்குள்ளே வச்சிருந்தா அவனுக்கு எப்படி தெரியும்?
என்னடி இது இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அவ்வளவு பிரம்மாண்டமான விமானம் எப்படி போகுதுன்னு கேட்பல, வா போய் பார்க்கலாம். பார்க்க விடுவாங்களா? நீ பாண்டிச்சேரிக்கு விமானத்துல போற. அம்மம்மோ, விமானமா? நான் வரல சாமி. ஐயோ எனக்கு பயமா இருக்குடி. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. ஒரு நாளைக்கு பல லட்சம் பேர் போயிட்டு வராங்க. பயப்படாம இங்கே நில்லு. அம்மா வா போலாம். அம்மா, இந்த பொண்ணு பேரு ஸ்வேதா. நீ ஒன்றும் பயப்படாத, இவங்களும் பாண்டிச்சேரி தான் போறாங்க. சரியா? இவங்க கூட்டிட்டு போவாங்க. ஓகே ஓகே ஆண்டி, நான் இருக்கேன்ல, பயப்படாத. தேங்க்யூ தேங்க்யூ. ஓ ஒரு நிமிஷம். ஓகே ஓகே ஆண்டி, போலாமா? பாய். மாஷா பாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தாமா இருக்கேன். உன் ஸ்கூட்டி கூட நல்லா தான் இருக்கு. இல்ல பாய், என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. ஸ்கூட்டியை நீங்களே வச்சுக்கோங்க. மொத்த பணத்தையும் உங்க அம்மா கட்டிட்டாங்க. எந்த பாக்கியும் இல்ல. ஸ்கூட்டரும் பிளாட்டு கீழே தான் இருக்கு. நீ வந்தா எடுத்துக்கோ. I'm on the way, sir. ஹாய். நேத்து வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல. கொஞ்சம் பிஸியா இருந்தேன். கால் கூட பண்ணினே. நான் அதை பார்க்கல. சரி, என்ன வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணிடு. அது இல்ல நான் கொஞ்சம் வேற வழியா வெளியே போறேன். லேட் ஆயிரும். பரவாயில்ல பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். அது என்ன, டேவிட் சார் வீட்டுக்கு வந்திருக்கோம்? நான் சொன்னல கொஞ்சம் வேலை இருக்குன்னு. ஓகே. கம் கம் கார்த்திக், sit down. என்ன சார் அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க? இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது கார்த்திக். யூஎஸ் ப்ரமோஷன் அகிலுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐ எம் so sorry for you, man. எனக்கு தெரியும் கார்த்திக், இந்த ப்ரமோஷன் கிடைக்குன்னு நீ ரொம்ப நம்பி இருந்திருப்ப. இப்படி ஆகும்னு ஆக்சுவலி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கார்த்திக். இந்த வாய்ப்புக்காக நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் சார். ஐ நோ ஆக்சுவலி நீ ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்த அகிலுக்கு. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அகிலோட எக்ஸ்பீரியன்ஸ் மீட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். பட் வாட் கேன் வி டூ? ஓகே சார், என் ரெசிக்னேஷன் லெட்டரை நான் உங்களுக்கு இமெயில் பண்ணிடுறேன். ஹேய் கார்த்திக், என்ன ரிசைன் பண்றியா? ஆமாம் சார், என்னால் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாது. எனக்கு நிறைய கம்பெனிஸோட ஆஃபீஸ் இருக்கு. நான் போனால் கிளைண்ட்டும் கூட வந்துடுவாங்க. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ கார்த்திக். அன்னைக்கு 2 பேர்ல யாரோ ஒருத்தர் யூஎஸ் போனா இங்க இருக்கவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு அன்னைக்கு ஏதோ பெருசா பேசினேன். அதை நம்பி நான் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து 4 புது ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். இப்படி நீ இடையில விட்டுட்டு போயிட்டா நான் லீகல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் கார்த்திக். எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது உங்களை பற்றியோ உங்களுக்கு ஒரு பிரச்சனையை பற்றியோ யோசிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது சார். கார்த்திக் கார்த்திக், எனக்கு 2 நாள் டைம் கொடு. நான் ஹெட் ஆஃபீஸ்ல இன்னொரு தடவை பேசி பார்க்குறேன். ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாய். ஹாய் அங்கிள், வர சொல்லியிருந்தீங்களா? ஆமாம்மா,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்க அம்மா கிட்ட உன் கல்யாணத்தை பத்தி பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு தயக்கம். அந்த தயக்கத்துக்கு காரணம் இவன் தாம்மா. இப்போ அவனே உங்க கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறான். நிஜம்தாம்மா. சத்யாவை கார்த்திக் கொடுக்கலான்னு முடிவெடுத்தது வேற பொண்ணு அவனை எப்படி பாத்துக்குவாளோங்கிற பயத்துல தான். ஆனா உன்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பயம் போயிருச்சு. சரஸ்வதி. ம் வாங்கிக்கம்மா. இதெல்லாம் என் அக்காவோடதுமா. என் அக்கா இதை அவங்க மருமகளுக்கு போய் சேரணும்னு நினைச்சாங்க. எங்க அக்கா உயிரோடு இருக்கும்போது அவங்க மருமகளா என் பொண்ணை தான் நினைச்சிருந்தாங்க. என்ன பண்றது, என் பொண்ணுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லம்மா. நீயும் எங்க பொண்ணு மாதிரி தாம்மா. இதை வாங்கிக்க. என்னைக்கு அது ஒரு நாள் அது உங்ககிட்ட சேர வேண்டியதான். வாங்கிக்கோமா. வாங்கிக்க. என்னது இது? இது உங்க அம்மாவோடது. உங்க அம்மாவுக்கு உங்க பாட்டி கொடுத்தது. அவங்களுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு கொடுக்கணும்னு உங்க மாமா எனக்கு கொடுத்தாரு. ஓகே, அதுக்கு என்ன இப்போ? இதை சொல்றதுக்கு தான் அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி வர சொன்னியா? அதுக்கு என்ன இப்போ வா? என்ன பேசுறேன்னு தெரியுதா கார்த்திக் உனக்கு? உங்க அப்பா நான் தான் வரப்போற மருமகன்னு ரொம்ப நம்பிட்டு இருக்காரு. அவரு மட்டும் இல்ல, எல்லாரும் இது நிச்சயம் நம்பிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நம்ம சொன்ன போய் இப்போ ஒரு நம்பிக்கை துரோகமா மாறிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை போய் சொல்லிடலாம். ஏய், என்ன பேஷண்ட் புதுசாக பேசுறியா? அப்பா இனி 2 நாள் டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு. எனக்கு யூஎஸ் ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் ஆக போகுது. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. நீ யாரோ நான் யாரோவா? சரிதான், சொந்த தம்பி மாதிரி பார்த்த டேவிட் கிட்டே அப்படி பிஹேவ் பண்ண. நான் யாரு? ஆனாலும் நீ இவ்வளவு செல்ஃபிஷா மாறுவேன் நான் நினைக்கவே இல்லை கார்த்திக். ஆமா, நான் ஒருத்தன் தான் இங்க செல்ஃபிஷ். வேற யாருமே செல்ஃபிஷ் இல்ல. இதெல்லாம் ஏதோ பெரிய விஷயம் மாதிரி. நீங்க நல்லா தான் நடிச்ச. நீ ஒரு 2 நாள் நடிச்சா என்ன ஆயிருவ? என்னது நடிச்சனா? அது உனக்கு தான் தெரியும். மெல்லமா லெஃப்ட் திரும்புங்க சார். ரைட் சார். ஓகே. இது பில் டீடைல்ஸ். இது பரவாயில்ல சார். நெக் பேட் மாத்திட்டு வந்தாரு சார். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க கூட ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தால, அந்த பொண்ணுங்க? அந்த பொண்ணு பில்லு கிட்ட போயிருக்கா. ஓ, நீங்க யாருங்க? நான் மேக்னாவோட பிரின்சிபாலுங்க. மேக்னாவா? கொஞ்சம் முன்ன என் கூட நீங்க பார்த்த பொண்ணு பேரு மேக்னா இல்ல, சிரிங்க. சிரியா? இல்லைங்க, அந்த பொண்ணு பேரு மேகனா. என் ஸ்டூடெண்ட் சார். அவ ஸ்டூடெண்ட் இல்லைங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அந்த பொண்ணு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? ஐயா, சூடா காபி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது இப்போ வரேன். அங்கே நில்றா. இவனுக்கு தெரியும் நான் யாருன்னு. இவனை கேளுங்க. மேகனாக்காக பேச இவன் தான் காலேஜுக்கு வந்தான். என்னடா சொல்றாரு இவரு? சொல்லுடா இடியட். அந்த பொண்ணோட பேரு மேகனாவா இல்ல சிரியா? என்ன பார்த்து பதில் சொல்லு. உன்னதான் கேக்குறேன். அங்கிள், பில் பே பண்ணிட்டேன்.
சத்யகிட்ட ஃபோன்ல பேசினேன். டேப்லெட்ஸ் எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். கார்த்திக் 10 மினிட்ஸ்ல வந்துருவான். ஒரு ப்ராப்ளமும் இல்லையாமா. பட் மெடிசின்ஸ் கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு டாக்டர். மறந்துடாதீங்க அங்கிள். அம்மா, நீ நடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்குவேன்னு எனக்கு தெரியாது. இதை வாங்கிட்டு உன் நாடகத்தை நிறுத்திடு. என் சொந்தக்காரங்க எப்பவுமே ஊர்க்காரங்க எல்லாம் உன்னை நல்லா ஏமாத்துறாங்க. நீ மோசம் போயிட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த ஏமாற்றம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையில முதல் தடவையா ஏமாற்றத்தோட அர்த்தத்தவும் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். தயவு செய்து இங்கிருந்து போயிருமா. அங்கிள் காதலிச்ச பொண்ணு மேக்னா கூட வேணான்னு நீ யூஎஸ் போறேனா? உண்மையிலே நீ ரொம்ப கிரேட் கார்த்திக். நான் யாரையும் காதலிக்கல. என் லைஃப்ல மேக்னாக்கெல்லாம் முன்னாடி யூஎஸ் கோல் இருந்தது. ஐ ஹாவ் டு பர்சியூ மை கோல்ஸ். ஆமா கார்த்திக், உனக்கு உன் ட்ரீம்ஸ், உன் கோல்ஸ், உன் ப்ராப்ளம்ஸ் இப்படி எல்லாமே உன்னோட தான். நம்ம கூட இருக்கவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஆமா, எனக்கு யூஎஸ் போகிறது தான் முக்கியம். வேற யாரும் எனக்கு தேவையில்ல. ஆக்சுவலாக மேக்னாவே அவள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா. அவளை பற்றி யோசிக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. உங்க அப்பாவோட கடைசி காலத்தை பத்தி யோசிக்கவே உனக்கு டைம் இல்லை. மற்றவங்கள பத்தி யோசிக்க உனக்கு டைம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் கார்த்திக். இந்த 6 வருஷத்துல உங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஒரு 4 தடவை வந்திருப்பேன். அவ்வளோ பிஸியான ஆள் கார்த்தி நீ. எங்கேயோ அமெரிக்கால தெரியாத மனுஷங்களோட வாழ்றதுக்காக சொந்த பந்தங்களோட வாழ்றதையும் மறந்துட்ட கார்த்திக். உன் கூட மேக்னா மட்டும் இல்ல, எந்த பொண்ணாலையும் ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? உன் செல்ஃபிஷ்னஸ் தெரிஞ்ச அடுத்த நொடியே அவன் நீ வேணான்னு உன்னை விட்டு போயிடுவா. யூஎஸ்ல ஜாப், நல்ல சம்பளம், பிரைட் ஃபியூச்சர். இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்ன தேவை? என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு எந்த பொண்ணு வேணா ஆசைப்படுவா. பொண்ணுங்களுக்கு அமெரிக்கா மேல ஆசை இருக்கலாமே தவிர அமெரிக்கா போற எல்லாரையும் ஆசைப்பட மாட்டாங்க கார்த்திக். சரி, என்ன சொன்ன? உன்னை கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணு வேணாலும் ஆசைப்படுவாளா? மற்ற பொண்ணுங்களை விடு கார்த்திக். சொந்த மாமன் பொண்ணுனா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல. என்ன எப்படி நீ கல்யாணம் பண்ணுவ? நீ தான் ராஜேஷ் லவ் பண்றியா? எனக்கு ராஜேஷ் நீ யாரையும் தெரியாது கார்த்திக். நான் இனியும் போய் சொல்ல விரும்பல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க நானும் சொந்த பந்தம் இல்லாம வாழணுமோன்னு பயமா இருந்தது. உன்ன மாதிரி மெக்கானிக்கலா மனுஷங்களை மறந்துட்டு வாழ்றதுக்கு என்னால முடியாது கார்த்திக். அப்பா, அப்பா, நான் அமெரிக்கா போறது உங்களுக்கு ஓகே தானே? ஏன்டா திடீர்னு அப்படி கேட்குற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைப்பா. எனக்கு உங்க வார்த்தை தான்ப்பா முக்கியம். சொல்லுங்கப்பா, உங்களுக்கு ஓகே தானே? உண்மையை சொல்லணும்னா பயமா இருக்குடா. ஊர்ல இருக்க எல்லா பசங்களோட அப்பா அம்மா மாதிரி நானும் என் பையனை ஒரு கம்ப்யூட்டர்லயோ இல்ல ஏதோ ஒரு ஐபேட்லயோ பார்க்கணுமேனு பயமா இருக்குடா. ஆனா நீ அமெரிக்கால இருந்தா நல்லா இருப்ப, ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு
நானும் ஆசைக்கு குறுக்க நிக்கல. அப்பா, நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க வேண்டானாலும் ஹாஸ்டல்லையே இருந்து படிப்பை தவிர வேற எதுவுமே தெரியாம வளர்ந்தேன்ப்பா. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் ஆஃபீஸ், கோல்ஸ், ப்ராஜெக்ட்னு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது. இப்போ அமெரிக்கா போறது என்னோட சந்தோஷத்துக்காக நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் தான். உங்க முகத்துல சின்ன வயசுல நான் பார்த்த அந்த சிரிப்பு நான் மறுபடியும் பார்க்கணும்பா. உண்மையை சொல்லுங்கப்பா, நீங்க மனசால சிரிச்சு நிம்மதியா தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? ஒவ்வொரு நாளும் கைவிட்டு போனது நிலத்துக்கிட்ட போய் நின்று நீங்க படுற வேதனையை பார்த்து சம்பாதிக்கணும்ப்பா, சம்பாதிக்கணும். 3 வருஷம் அமெரிக்காவில் உங்களோட 20 வருஷ வாழ்க்கைய கண்டிப்பா திருப்பி தருவேன்பா. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த நிலம், உங்க மூஞ்சில் இருந்த சிரிப்பு எல்லாம், அதை தவிர மைண்ட்ல வேற எதுவுமே இல்லப்பா, வேற எதுவுமே இல்லை. என்னடா இது? என்னோட சோகத்தை நீ பகிர்ந்துக்கிறியன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல நீ என்ன தப்பா புரிஞ்சு வச்சிருக்கியன்னு நினைச்சு வருத்தப்படுறதா எனக்கு ஒண்ணு தெரியலடா. நீ சொன்னது நிஜம்தான்டா. நான் மனசார வாய் விட்டு சிரிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன் தெரியுமா? இந்த பணம், நிலம் எல்லாத்துக்கும் மேல விலை மதிப்பில்லாதது ஒண்ணு இழந்தேன். அது உங்க அம்மாடா. நீ சொன்ன மாதிரி நான் தினமும் வயல்ல போய் நிக்கிறது அது எனக்கு திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல. அங்க போன உங்க அம்மாவோட வாழ்ந்த நாட்கள் ஞாபகம் வருண்டா. நீ கூட கேட்டி, உங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் ஏன் பண்ணிக்கலன்னு. ஏன் லட்சுமியோட இடத்துல இன்னொருத்தர அவளோட சேர்ந்து என் நம்பிக்கை, என் சந்தோஷம் டேய், எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தாடா. எனக்கு மனசெல்லாம் பாரமா இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் யோசிக்காம பஸ் ஏறி சென்னைக்கு வந்துடுவேன். இப்போ நீ ரொம்ப தூரத்துக்கு போறியடா. நம்ம சொந்தமே நம்மளை அவமானப்படுத்தும் போது அதை தாங்க முடியாம கோவத்துல இவ்வளவு நாள் உங்களை சொத்துல இருந்து அப்பாவா பார்த்தனே தவிர மனைவியா இருந்த ஒரு அப்பாவை பார்க்கவே இல்லப்பா. இவ்வளவு நாள் சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணத்துல உங்களை சங்கடப்படுத்திட்டப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிற உன்ன மாதிரி பசங்க எத்தனை பேர் கிடப்பாங்க? வாழ்க்கையில மனசுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா இருப்போம். அவங்க நம்மளை விட்டு போனா மிச்சம் இருக்கிறது ஞாபகம் மட்டும்தான்டா. எனக்கு உங்க அம்மாவோட ஞாபகம் சரி.
உனக்கு மேக்னாவோட ஞாபகம் வராம போயிருமாடா? ஏண்டா சத்யாக்காக நடத்தின நாடகத்தை எனக்காக நிஜமாக்க கூடாதா? நிஜமாக்கணும்னு தான் என்னோட ஆசையும்ப்பா. ஆனா அவ வேற யாரையோ கல்யாணம் பண்றா. அந்த சின்ன பொண்ணுக்கு அவ்வளவு தைரியம் எங்க இருந்துடா? உன்னை அவளை நினைச்சு ஏங்க வச்சுட்டு அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவாளா? எங்கடா பாண்டிச்சேரி தானே? அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. நீ சொன்னது உண்மைதாம்மா. தேவையில்லாம உன்னை சங்கடப்படுத்திட்டேன். உன்னோட பேச்சை நான் எப்போவோ கேட்டிருக்கணும். மேகினா, டைம் ஆகுது, வா. ஹலோ, நான் தான் ஷாம்லா பேசுறேன். பிரசாத் ஸ்டுடியோல புது பட ஷூட்டிங் நடக்குது. நீ வரேனா சொல்லு. யாரோ ஷியாம்லா பிரசாத் ஸ்டுடியோல ஷூட்டிங்கா? உன்னை வர சொல்றாங்க கார்த்திக். ஓ, போன கட் பண்ணு. Congrats. நீ கூட யூஎஸ் போறல? கன்கிராட்ஸ். ஹாய் சார். நான் யூஎஸ் போல சார். நான் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். எதுக்கு அழற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதான் தெரியாம என் கண்ணில் தண்ணி வருது. லைஃப்ல எல்லாமே பிளான் பண்ண, ஆனா இந்த காதல் கல்யாணம் பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. இப்போ யோசிச்சு எந்த பிரயோஜனம் இல்லை கார்த்திக். நீங்க இருந்து போறது தான் நல்லது. ஹலோ, நான் தான் ஷாம்லா பேசுறேன். பிரசாத் ஸ்டுடியோல புது பட ஷூட்டிங் நடக்குது. நீ வரேனா சொல்லு. நான் உனக்காக வெயிட் பண்றேன். தேங்க்யூ ஷாம்லா மேடம். நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். தினமும் நான் இனி உங்களோட ஷூட்டிங் வந்துடுறேன். நானும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்கேன். ஓகே ஓகே, வந்துரு. பாய் கார்த்திக். மேக்னா, இந்த டைம்ல நான் அப்படி பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் சொல்லிடுறேன். ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. நீ என் பக்கத்தில் இருந்தாலும் நான் உன் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. எப்போ நீ என் வாழ்க்கையில் வந்தியோ அப்போ இருந்தே நான் ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியாமையே நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். I love you. I really love you. இல்ல கார்த்திக், உனக்கு இன்னும் ஆக்டிங் வரல. இது ஆக்டிங் இல்ல. அதே தானே நானும் சொல்றேன், இது ஆக்டிங் இல்லைன்னு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஷார்ட் ரெடி. எனக்கு தமிழ் எழுத தெரியல, நீ எப்பறம் ஃபியூச்சர்ல தமிழ் படம் டைரக்ட் பண்ணுவ? கிளம்பு, நீங்க வேணா. எங்க நான் சொல்றது எழுதி பார்க்கலாம். இது ஷூட்டிங்கா? யாரா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் பொண்ணை கட்டி பிடிப்ப? அம்மா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல கார்த்திக். அப்புறம் அந்த சுப்பிரமணிய சாரோட சம்பந்தம் ஓகேன்னு சொன்ன, அவருக்கு என்னடி பதில் சொல்றது? நவீன் அண்ணனை கேட்டேன்னு சொல்லுமா. அம்மா மேகனா, தப்பா போச்சுமா, உன்னை சங்கடப்படுத்திட்டோம். ஐயோ பரவாயில்ல அங்கிள்.
அங்கிள் இது என் அம்மா. அம்மா இது சத்யா. இங்க ஒருத்தனை கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லடா. ஏய் பேக்கப். ஏய் குப்பை டைரக்டர் போறாண்டி. டைரக்டர் சார் என்னாச்சு? கல்யாண மாப்பிள்ளையோட அப்பா 2 பேரும் ஜம்ப். நான் யாரை வச்சு டைரக்ட் பண்றது? இப்போ என்ன உங்களுக்கு 2 கேரக்டர் வேணும் அவ்வளவுதானே? ஆமா. ரெடி ரெடி ஆக்ஷன். அம்மா நீ சொன்னது நிஜம்தான் அம்மா. உன்னை தேவையில்லாம சங்கடப்படுத்திட்ட. நீ சொன்ன மாதிரி கலாமந்திரில சேர்ந்திருந்தேன்னா எனக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிருக்கும். டேக் 5. அந்த டைலாக் என்ன? Got it. டேக் 10. ப்ரோ கட்டு ப்ரோ. டேக் 13. கட் 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 கட். டேக் 17. ஆக்ஷன் சொன்னீங்களா? கட். டேக் 25. கட் காத்தடிக்குது. கட் இட். டேக் 30. கட். Got it. டேக் 31. Hey, cut it. டேக் 33. ப்ளீஸ் ப்ளீஸ் கட்டு கட்டு ப்ளீஸ். டேக் 34. என்னடா காது கிட்ட நடிக்கிற? காது கிட்ட நடிக்கிறா சார். Cut it.